ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியன் பேசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் குடிமையியல்ல 3வது பாடமான மாநில அரசை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதற்கு முன்னதாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு, அதே மாதிரி நடுவண் அரசு, மத்திய அரசை பத்தி 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்திய அரசு லெசன் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா மாநில அரசு ரொம்ப 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 ஈஸி, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ மத்திய அரசுடைய நிர்வாகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர், அமைச்சரவை, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம். ஸோ இதுதான் வரும். அதுக்கு அப்படியே இங்க ரிசம்பிளன்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்கு பதிலாக இங்க ஆளுநர், பிரைம் மினிஸ்டருக்கு பதிலாக இங்க முதலமைச்சர், அங்கேயும் அமைச்சரவை, இங்கேயும் அமைச்சரவை, இங்க நாடாளுமன்றம், இங்க சட்டமன்றம். அது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்கும், சரிங்களா? அது போக அங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னா இங்க உயர் நீதிமன்றம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். மேக்சிமம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நியமனம் பண்றதுக்கு என்ன தேர்தல் விதிகள், என்ன தகுதி, என்ன ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே இங்கேயும் வரும். ஆர்டிகல் மட்டும் மாறும், ஓகேங்களா? ஸோ அதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66 விதிகள் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 152 இருந்து 237 வரைக்கும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதற்குண்டான தகுதி இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள டீடைல்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸுக்கும் இருக்காது, ஓகேங்களா? இருக்கக்கூடியது அவங்களுடைய அதிகாரங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் எந்த விதியின் கீழே அந்த அதிகாரங்கள் வருது, அவங்களுடைய தகுதி எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய என்ன சொல்றது கடமைகள் என்ன, ஸோ அது எந்த விதியின் கீழே அந்த கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போறோம். இந்த மாநில அரசு லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் போர்ஷன் உங்களுக்கு ஆளுநரை பத்தி தான் இருக்கும். ஈவன் முதலமைச்சர், அமைச்சரவை எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்க ஆளுநருக்கு கூட எந்த எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல், அவங்களுடைய கடமைகள், இரண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இது ஆளுநர் பேஸ் பண்ண ஒரு லெசன் தான் இந்த மாநில அரசு. அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டமன்றத்துடைய மாநில சட்டமன்றம், அதோடைய செயல்பாடு, அதே மாதிரி சபாநாயகர் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சட்ட மேலவை, மாநில நீதித்துறை, அதாவது உயர் நீதிமன்றம். ஸோ இது பற்றின தகவல் தான் உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றது ஆர்டிகல் 52. எதுவே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 153. அங்க 52, இங்க 153. குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றது 52, ஆளுநர்னு ஒருத்தர் வேணும் அப்படின்றது 153. குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய நிர்வாக அதிகாரம் 53, ஆர்டிகல் 53. இங்க மாநில நிர்வாக அதிகாரம் 154. அங்க குடியரசுத் தலைவர் நியமனம் பத்தி சொல்லக்கூடியது 55, இங்க ஆளுநர் நியமனம் பத்தி சொல்லக்கூடியது 155. அங்க தேர்தல் நடைமுறையும் பதவி காலத்தையும் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 56, 57. இங்க வந்து ஒரே ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. அவங்க பதவி காலத்தையும் மறுதேர்தல் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 156, ஓகேங்களா? அவங்க 56, 57 இங்க 156 ஒரே இதுல கொடுத்திருப்பாங்க. இப்ப 58 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க தகுதி என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்திருப்பாங்க. அதே வந்து இங்க 157 கொடுத்திருந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும், என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணுமா அப்படின்ற விஷயம் தான், ஓகேங்களா? அங்க 58, இங்க 157. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதவிக்குரிய நிபந்தனை, அவர் வந்து எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது குடியரசுத் தலைவர்னு சொல்லக்கூடியது 59. இங்க ஆளுநர் வந்து அதே மாதிரி பதவிக்குரிய நிபந்தனைகள் பாத்தீங்க அப்படின்னா 158. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்க அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களால எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான கிளாஸ் ரெண்டு நம்ம எடுத்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு ரெண்டு லெசனுமே நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நீங்க பாக்கலைன்னா தயவு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா புரியும், ஓகேங்களா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஆளுநரை பத்தி இதுல நம்ம 32 ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். முதலமைச்சர், அதே மாதிரி அமைச்சரவை பத்தி ஒரு 6 ஆர்டிகல் நம்ம பார்க்க போறோம். மாநில சட்டமன்றம் செயல்பாடுகளை பத்தி ஒரு 10 ஆர்டிகல்ல நம்ம பார்க்க போறோம். சபாநாயகர் சார்ந்து ஒரு 4 ஆர்டிகல், சட்ட மேலவை சார்ந்து ஒரு 7 ஆர்டிகல், அதே மாதிரி மாநில நீதித்துறை சார்ந்து ஒரு 7 ஆர்டிகல் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 66 ஆர்டிகல்ஸ் இந்த லெசன்ல நம்ம கவர் பண்ண போறோம், ஓகேங்களா? அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு ஆர்டிகலும் என்ன அப்படின்றத நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே மைண்ட்ல நிற்கும், ஓகேவா? ஸோ இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளடக்கியது தான் நம்மளுடைய இந்திய தேசம், ஓகேங்களா? ஸோ இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. 28 மாநிலன்றது 29 மாநிலமாக ஆகலாம், 27 மாநிலமாக ஆகலாம். அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை அப்படின்றது உங்களுக்கு கூடலாம் குறையலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து இது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி 1 நம்ம பார்த்துருந்திருப்போம். இந்த இந்தியா அப்படின்ற பேரும் மாநில எல்லை, மாநில பெயருக்கு பெயர் மாற்றம், இதெல்லாம் பகுதி 1லயும். பகுதி 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை பத்தியும், பகுதி 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை உரிமை பத்தியும், பகுதி 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடும், 4A வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை பத்தியும், பகுதி 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்திய அரசு பத்தி, அதாவது நடுவண் அரசை பத்தியும் கொடுத்திருந்திருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பகுதி 6, அரசியலமைப்புடைய
பகுதி 6 தான் பார்க்க போறோம். இது ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 152ல ஸ்டார்ட் ஆகி 237 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில உயர்நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 233ல இருந்து ஆர்டிகல் 237 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியது கீழமை நீதிமன்றங்களை பத்தி. அது இந்த லெசன்ல உங்களுக்கு வராது. ஓகேங்களா? சோ இதை யார் மேற்பார்வையிடறா, கீழமை நீதிமன்றங்களை யார் மேற்பார்வையிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது மாநில உயர் நீதிமன்றம். அது வரைக்கும் தான் இங்க கொடுத்திருப்பாங்க. கீழமை நீதிமன்றங்களை பத்தி பெருசா இதுல இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம கவர் பண்ண போறது 152ல இருந்து 233 வரைக்கும் இந்த லெசன்ல கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நம்மளுடைய நிர்வாகம் அப்படின்றத இது பாத்தீங்க, அரசியலமைப்பே வந்து பாத்தீங்கன்னா 3 தூண்களால கட்டப்பட்டது தான். ஓகேங்களா? 4வது தூண் சொல்லப்படாத தூண் செய்தித்துறை. அப்ப அந்த 3 தூண்கள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நிர்வாகத்துறை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் தலைவர். மாநில அரசோட நிர்வாகத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். அரசின் தலைவர், மாநில அரசின் தலைவர், மாநில நிர்வாகத்தின் தலைவர் அரசியலமைப்பின்படி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். அதே மாதிரி ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயரளவுல தான் வந்து தலைவராக இருப்பாரு. உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் தான். ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் ஆளுநர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா 153. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் அப்படின்றவங்க நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 152லயே ஸ்டார்ட் ஆகுது. மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 153. அப்ப அந்த 152 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாநிலம் அப்படின்ற சொல். ஓகேங்களா? மாநிலம் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வந்து 152 ஆர்டிகல் 152ல இடம்பெற்றிருக்கும். மாநிலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு கீழே படிநிலையா கீழ்படிநிலையா வரக்கூடியது மாநிலம் இருக்கணும். அந்த மாநிலத்துக்கு கீழே யார் இருக்கணும், அந்த மாநில அரசை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர். அப்போ ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்கணும்னு சொல்றாங்க. அது ஆர்டிகல் 153. ஓகேவா? நம்முடைய மாநில அரசு அப்படின்றது நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. நிர்வாகத்துறையின் கீழே வரக்கூடியவங்க ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. சட்டமன்றம் 2 சட்டமன்றங்கள் இருக்கு. ஒன்னு சட்டமன்ற பேரவை. தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடியது சட்டமன்ற பேரவை தான். அதுதான் கீழவைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? சட்டமன்ற பேரவை, கீழவை, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. விதான் சபா. ஓகேங்களா? இந்தியில சொல்லணும் அப்படின்னா விதான் சபா. இதே வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்கு. சட்ட மேலவை தமிழ்நாட்டில் இருந்தது. 1986ல நவம்பர் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட மேலவை அப்படின்றது கலைக்கப்பட்டது. ஓகேங்களா? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 1986 நவம்பர் 1ல சட்ட மேலவை அப்படின்ற விஷயத்தை தமிழ்நாட்டில் கலைச்சாங்க. பட் இந்தியால மற்ற மாநிலங்கள்ல சட்ட மேலவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 மாநிலங்கள்ல சட்ட மேலவை இன்னும் இருக்கு. ஓகேங்களா? அதுல 3 மாநிலங்கள் நம்மளுடைய சவுத் ஸ்டேட்ஸ் தான். ஓகேவா? சோ சட்ட மேலவை வந்து நம்ம என்ன சொல்றோம், மேலவைன்னு சொல்றோம், எம்எல்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எம்எல்சின்னு சொல்லுவோம். ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா விதான் பரிஷத். விதான் பரிஷத். அதை பத்தின டீடைல்ஸான விஷயங்கள் நம்ம அந்த டாபிக் உள்ள போகும்போது பார்க்கலாம். நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், அதற்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள், அதற்கு கீழே மற்ற நீதிமன்றங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ உயர்நீதிமன்றத்துக்கு எந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு, டைரக்டா அவங்க எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி ரைட்ஸ் உயர்நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய நீதிபதிகள் எப்படி நியமனம் பண்றாங்க, ஆளுநர் மூலமா இல்ல குடியரசுத் தலைவர் மூலமா இல்ல வேற ஏதாவது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். உயர்நீதிமன்ற நீதிபதியோட வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 62 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 62 வயசு வரைக்கும் அவங்க பணி செய்யலாம். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணி செய்ய முடியாது. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்படும் போதே வந்து அவங்களுக்கு 62 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? 60 வயசு வரைக்கும் தான் இருந்தது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15வது சட்ட திருத்தம், 15வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் 1963ல கொண்டு வரப்பட்ட 15வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 60 வயசுல இருந்து 62 வயசாக வந்து பாத்தீங்கன்னா அந்த வயது உச்சவரம்ப நிர்ணயிச்சாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உயர் நீதிமன்றம் பத்தின ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 214ல வரும். மாவட்ட நீதிமன்றங்கள் உங்களுக்கு 233ல வரும். ஓகேங்களா? மாநிலத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் அப்படின்ற மாதிரி தான் வந்து முதல் அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரும்போது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராகவும் நியமிக்கப்படலாம். முதல்ல இருந்தது ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் அப்படின்ற மாதிரி தான்.
அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநரே வந்து இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க. ஓகேங்களா? தெலுங்கானாவுக்கும் அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரா செயல்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டேட்ஸுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா செயல்படலாம். இல்ல ஒரு ஸ்டேட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு கூட செயல்படலாம். ஓகேங்களா? ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் அப்படின்ற விஷயத்த மாத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா விதி 353 நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் அப்படின்ற விஷயம். ஓகேவா? ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் என்னென்ன அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடியவருக்கு என்னென்ன நிர்வாக அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் பக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவர் தான் மாநில ஆளுநர். ஓகேங்களா? ஸோ அவர் யாருக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு கீழே தான். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன ஆர்டர் போறாரோ அதை இங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனா தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடியவர் தான் மாநில ஆளுநர். ஓகேவா? எதா இருந்தாலும் அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? குடியரசுத் தலைவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவரை நியமிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அதை சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 155. ஓகேவா? அவருடைய பதவிக்காலம், ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 வருஷம். ஆனா அதற்கு முன்னதாகவே அவர் விருப்பத்தின் பேர்ல வந்து ரிசைன் பண்றது, ஆளுநர் வந்து எனக்கு வேணாம் போதும் அப்படின்னாலும் அவர் ரிசைன் பண்ணலாம். இல்ல குடியரசுத் தலைவர் அந்த ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்றாரு, அவருடைய பதவி வந்து பதவி காலத்தை நம்ம நீட்டிக்கலாம் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் டிசைட் பண்ணா 5 வருஷம்ன்றது 8 வருஷம் 10 வருஷம் கூட அவரால் நீட்டிக்க முடியும். ஸோ குடியரசுத் தலைவருக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ பதவிக்காலம் அப்படின்றது ஜென்ரலா 5 வருஷம். ஆனா குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய பதவிக்காலம் என்பது நீட்டிக்கப்படலாம். ஸோ இதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 156. ஓகேங்களா? பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 156. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், ஒன்றும் இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ அப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜனை வந்து தமிழ்நாட்டுடைய ஆளுநராகவே நியமிச்சிருக்கலாம். ஏன் நியமிக்கல? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மரபுகள் பின்பற்றுறாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2 மரபுகளை பின்பற்றுறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல அவங்க வந்து இருக்காங்களோ, மீன்ஸ் வந்து எந்த மாநிலத்தை அவர்கள் சார்ந்தவங்களாக இருக்காங்களோ அதே மாநிலத்துக்கு அவங்கள ஆளுநரா நியமிக்க கூடாது, மற்ற மாநிலங்களுக்கு தான் அவங்கள ஆளுநர் நியமிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சொல்லுது. ஓகேங்களா? அதான் பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு அவரை மாத்தலாம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க, டக்குன்னு வந்து ஜார்க்கண்டுக்கு மாத்தணும்னாலும் மாத்த முடியும். யார் மாத்த முடியும்? குடியரசுத் தலைவர் நினைச்சா மாத்த முடியும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அவங்க வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு எப்ப வேணா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விலகலாம். இது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா 156. ஓகேங்களா? அவங்க பதவிக்காலம், அவங்க எப்படி நியமிக்கப்படணும், அவங்க ரிசைன் பண்றது எப்படி, அவங்களுடைய பதவியை நீட்டிக்கலாமா, நீட்டிச்சா யார் நீட்டிக்கணும், அதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விதி 156. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தூக்கணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நினைச்சா தூக்கலாம் ஆளுநரை. சரி வேணாம்ப்பா, இவர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனா அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு நினைச்சா கூட குடியரசுத் தலைவர் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அந்த பதவி நீக்க விவகாரத்தில் யார் வந்து ஈடுபட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றமோ இல்ல வந்து மாநில உயர்நீதிமன்றமோ வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆர்டிகல்குள்ள இந்த அத்தனை விஷயங்களும் வந்துடும். அதுதான் ஆர்டிகல் 156. ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஒரே ஆர்டிகல்குள்ள உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, ஆளுநரை வந்து நியமனம் பண்றதுல 2 மரபுகள் ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு, அவர் சொந்த மாநிலத்திலேயே ஆளுநரா நியமிக்கப்பட முடியாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை வந்து ஆளுநரா நியமிக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசோட கலந்தாலோசிச்சு அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரு 5 பேர்த்த வந்து இவங்களை போடலாமான்ட்டு ஒரு 5 பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அது மாநில அரசோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து உங்க ஸ்டேட்டுக்கு நம்ம கவர்னரா போடலாம் கொண்டு வரலான்ட்டு இது வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இவங்களை யாரை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பெயர் அளவுக்கு அது அந்த அளவுக்கு அத்தரைஸ்டா இருக்கா அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்கு போய் குடியரசுத் தலைவரின் மூலமாக ஆளுநர் என்பவர் அந்த குறிப்பிட்ட மாநிலத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுவார். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 158 3A. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய ஆளுநரா நியமிக்கப்படுறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கங்க. இப்ப தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அவங்க ஆளுநரா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் தெலுங்கானா ஒரு சம்பளம், அதே மாதிரி புதுச்சேரி
ஒரு சம்பளம் அப்படின்னு கொடுக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்புறம் ரெண்டு சம்பளம்ன்ற மாதிரி அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட சம்பளத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு மாநிலமும் ஸ்பிளிட் பண்ணிக்கும். ஓகேங்களா, நீ பாதி கொடு நான் பாதி கொடுக்குறேன்ட்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 158 உட்பிரிவு 3A. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய பணி சார்ந்த நிபந்தனைகளுக்குள்ள வரக்கூடியது. ஓகேவா, 158 அப்படின்றது அவங்களுடைய பதவிக்குரிய நிபந்தனைகள் வரும் இல்லைங்களா, அதுக்குள்ள உட்பிரிவா வரக்கூடியது அந்த 3A. 3A சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 2 மாநிலங்கள் ஒரே ஆளுநரை கொண்டு இருந்தால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆளுநருடைய ஊதியம் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். ஓகேவா, ஆளுநராவதற்கு தகுதிகள் ஆர்டிகல் 157 158 சொல்லுது. இதுல 157 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநரா ஒருத்தர் நியமிக்கணும் அப்படின்னா அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா, யாருக்குமே மாற்றம் கிடையாது. நீங்க குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இல்ல வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்ல முதலமைச்சராக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரா இருந்தாலும் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது ஒரு மேண்டேட்டரி. ஓகேங்களா, சோ இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி அவர் 35 வயது பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இந்த 35 வயது அப்படின்ற ஏஜ் எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கு மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இந்த ரெண்டையும் சொல்லக்கூடிய இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 157. ஓகேங்களா, அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, அதாவது ஒரு எம்பியாவோ இல்ல எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது. ஆளுநராக வரக்கூடியவர் ஒரு எம்பியா எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் தரும் பதவிகளில் லாபம் தரும் தொழில ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா, இது ரெண்டையுமே சொல்றாங்க. இதுதான் வந்து அவருடைய பதவிக்குரிய நிபந்தனை. இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 158. ஓகேங்களா, என்ன ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது, ஆளுநராக வரக்கூடியவர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாருனாலும் அவர் பதவி ஏற்கும் நாளன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பியோ எம்எல்ஏவோ எதா இருக்காரோ அந்த பதவின்றது ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி லாபம் தரும் எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா இதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த பதவியோட அந்த அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லாபம் தரும் எந்த ஒரு தொழிலும் ஆளுநராக வரக்கூடியவர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 158. அவருடைய அதிகாரம் மற்றும் வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில நிர்வாகத்துடைய தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். ஓகேங்களா, அவர் தான் மாநில அரசின் தலைவர், மாநில நிர்வாகத்தின் தலைவர், பெயரளவில் தலைவர். எப்படி அங்க குடியரசுத் தலைவர் பெயரளவில் தலைவரோ அதே மாதிரி இங்க மாநில ஆளுநர் பெயரளவில் தலைவர், உண்மையான தலைவர் முதலமைச்சர் தான். ஓகேங்களா, சோ ஆர்டிகல் 163 பிரகாரம் இவர் என்ன பண்றாரு, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஆலோசனை வழிகாட்டுதலின்படி ஆளுநர் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து அதிகாரங்களை அவர் செயல்படுத்துவார். யாருடைய அட்வைஸ்ல, முதலமைச்சர், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சரவை இவங்களுடைய அட்வைஸ் எடுத்து ஏதோ ஒரு தேவைப்படுது, ஒரு விஷயத்தில் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த அதிகாரங்களை ஆளுநர் செயல்படுத்துவார். இதில் சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது, 163. ஸோ மாநிலத்தின் நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது ஆர்டிகல் 154. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய நிர்வாக அதிகாரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து இப்ப எலெக்ஷன் வருது. ஓகேங்களா, எலெக்ஷன் வந்து எந்த கட்சி ஜாஸ்தி, இப்ப 234 தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதிக்கு மேல ஒரு 150 சீட் வந்து யார் வின் பண்றாங்களோ அந்த கட்சியை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க, ஆளுநர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெரும்பான்மை இடத்துல வந்து வெற்றி பெற்ற கட்சியை வந்து கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைங்கன்னு சொல்லி, ஸோ அந்த கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களால் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா அவர் ஆளுநர் நியமனம் செய்வார். ஓகேங்களா, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் பரிந்துரையின் பேர்ல அவரு வந்து ஒரு அமைச்சரவை லிஸ்ட் ரெடி பண்ணியிருப்பார்ல, இந்த துறைக்கு இவங்க, நிதித்துறைக்கு இவங்க, விளையாட்டுத்துறைக்கு இவங்க அப்படின்ட்டு அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பார் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த நிர்வாக அதிகாரங்கள் ஆர்டிகல் 164 உங்களுக்கு வரும். 164 கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் நியமனம் செய்வதும் முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல அமைச்சரவையை நியமனம் செய்வதும் வரக்கூடியது ஆர்டிகல் 164. ஓகேங்களா, அது போக வந்து வேற யார் நியமனம் செய்ய முடியும், ஆளுநரால் வேற யார் நியமனம் செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வார். ஓகேவா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வது யாரு, ஆளுநர் தான். எந்த விதியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 316. ஓகேவா, அதே மாதிரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வதும் அவர் தான். இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார்கிட்ட,
ஆர்டிகல் 163 பிரகாரம் முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சரவைகிட்டையும் ஆலோசனை பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் நியமிப்பார், யார் அப்படின்றத நியமிப்பார். ஓகேங்களா, அப்படியே வந்து நான் நைட்டு படுத்தேன், எனக்கு ஒரு என் மனசுல தோணுனாரு, இவர் நான் காலையில எழுந்திரிச்சோனையும் இவரை வந்து தேர்வாணைய குழுவோடைய தலைவரா நியமனம் பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. முதலமைச்சர்கிட்ட அவர் வந்து ஓகே நான் செலக்ஷன் பண்ணி இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணி அதற்கப்புறம் ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவரையும் உறுப்பினர்களையும் ஆளுநர் நியமிப்பார். ஆர்டிகல் 316 சட்டப்பிரிவு 316 பிரகாரம். அதே மாதிரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்வதும் ஆளுநர் தான். அவருடைய பதவி காலத்தையும் பணியுடைய தன்மையும் நியமிப்பதும் அவர் தான். யாரு? ஆளுநர். எந்த விதியின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 சட்டப்பிரிவு 324 படி அதை செய்வார். ஆளுநருக்கு வந்து எப்படி மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்காரோ அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பணி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக செயல்படுவது, இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து வேந்தராக செயல்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஓகேங்களா, அப்ப வேந்தராக செயல்படுவது ஆளுநர். அப்ப துணை வேந்தர்களை நியமனம் செய்வது யாரு? அதுவும் ஆளுநர். ஓகேங்களா, மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் துணை வேந்தர்களை நியமனமும் செய்பவர் ஆளுநர் தான். ஓகேவா, இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 154. இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிர்வாகத்தின் கீழே வரும். ஓகேங்களா, மாநில நிர்வாக அதிகாரம் வருது இல்லைங்களா, அதுக்கு கீழே வரக்கூடியதுதான் இதெல்லாம். ஒரு மாநில பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகவும் செயல்படலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை வேந்தர்களை நியமனம் செய்வதும் அவர் தான். குடியரசுத் தலைவருக்கு எப்படி ஒரு அவசர நிலை பிரகடனம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, ஆர்டிகல்ஸ் பிரகாரம். என்ன ஆர்டிகல்? 123. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 123, சாரி அது அவசர சட்டம், மாற்றி சொல்லிட்டேன். அது அவசர சட்டம். அவசர நிலை பிரகடனம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 352 பிரகாரம் குடியரசுத் தலைவர் அங்க செயல்படுத்துவார். இங்க மாநில அளவுல வந்து நெருக்கடி நிலை வந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த விதியை அமல்படுத்துவாங்க? ஆர்டிகல் 356 அமல்படுத்துவாங்க. அமல்படுத்தி யாருடைய கண்ட்ரோல்ல இங்க மாநில ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ஜ் எடுத்துக்காரு, அந்த மாநிலத்துடைய சார்ஜ் எடுத்து அவர் வந்து ஆட்சி செலுத்துவார்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 356 பிரகாரம் குடியரசுத் தலைவருடைய இதுல அவர் தான் சொல்லுவார். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி இருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, ஓகேங்களா, மாநில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணல, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி குடியரசுல இருந்து ஓகேப்பா அங்கே ஆட்சியை கலைச்சிட்டு ஆர்டிகல் 356 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அங்க கண்ட்ரோல் எடுத்துக்கோ. நமக்கு சொல்லுவோம் இல்லைங்களா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்ட்டு. குடியரசுத் தலைவர் ஆட்சி தான், ஆனா அவர் வந்து இங்க உட்காந்துக்கிட்டு ஹேண்டில் பண்ண மாட்டாரு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா மாநில ஆளுநர் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் 356. அவருடைய சட்டமன்ற அதிகாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அதனாலதான் அவர் அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே போக முடியுது. ஓகேங்களா, சோ எல்லாரும் போய் அந்த சபையில உட்கார முடியாது. அப்ப யார் அந்த சபையில உட்காருவா? சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் வந்து போய் உட்கார்றாங்க. அதுல இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சோ அப்ப அங்க இருக்கக்கூடியது எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாத ஒரு நபர் போய் அங்க உட்கார்றாங்க சட்டமன்றத்துலன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். அந்த ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி. ஓகேங்களா, ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. ஆனா அவர் சட்டமன்றத்தோட உறுப்பினர் கிடையாது. ஓகேங்களா, MLA அவர் கிடையாது. ஆனா அங்க போய் உட்கார்ந்து அந்த சிறப்புரையாற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது அவருடைய சட்டமன்ற அதிகாரம். அவர் ஒரு அங்கமா இருக்காரு, ஆனா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. ஓகேவா, கிளியரா? அவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் முடியும், ஒத்திவைக்கவும் முடியும், சட்டமன்ற கூட்டத்தை கலைக்கவும் முடியும். ஓகேங்களா, அதற்கான உரிமை யாருக்கிட்ட இருக்கு? ஆளுநர்கிட்ட இருக்கு. இது சொல்லக்கூடிய விதி 174. ஓகேங்களா, ஒரு ஆளுநர் என்பவர் சட்டமன்றத்தை கூட்டத்தை கூட்டவும் முடியும், ஒத்திவைக்க முடியும், சட்டமன்றத்தை கலைக்கவும் முடியும். அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப 2026 எலெக்ஷன் வருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது சட்டப்பேரவை கூடுதுன்னு அந்த முதல் கூட்டத்தொடர், தேர்தல் முடிஞ்சு கூடக்கூடிய அந்த முதல் கூட்டத்தொடர்லையும் சரி, ஒவ்வொரு ஆண்டுலையும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 டைம் வந்து கூட்டம் நடக்குதுங்களா, அதுல முதல் கூட்டத்தொடர்லையும் சிறப்புரை ஆற்றி அந்த இதை வந்து தொடங்கி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். ஸோ நமக்கு தெரியும் அங்க என்னென்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலையும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலும் உரையாற்றுபவர் ஆளுநர். ஓகேங்களா, அவருக்கு அந்த இது இருக்கு. ஆனா இங்க போய் பேச போனாவே ஏதோ ஒரு பஞ்சாயத்தோட தான் முடியுது. அவருடைய அதிகாரம் இது. ஓகேவா, அதே மாதிரி ஒரு மசோதா வந்து பெண்டிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, நிலுவையில் உள்ள ஒரு மசோதாவை பத்தி
சட்டமன்ற வகைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம். இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 175. ஒரு மசோதா பெண்டிங்ல இருக்கு, என்னாச்சு ஏதாச்சுப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 175 பிரகாரம் ஆளுநருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சிறப்புரை ஆற்றுவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 176 கீழ் அவருக்கு அந்த உரிமை அளிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் சட்டமன்றம்னாவே வந்து பார்த்தோம்னா சபாநாயகர் தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஏதோ ஒரு மசோதா கொண்டு வந்தா அதன் மேல வந்து ஓட்டெடுப்பு நடத்துறது, இல்ல யாருக்கு பேசுறதுக்கு வந்து அந்த டைம் ஒதுக்குறது, எந்த விஷயங்கள்லாம் பேசலாம், எந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும், அதை எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது யாரு? சபாநாயகர் தான். ஓகேங்களா? தீர்மானம் நிறைவேற்றுவது அப்படின்றது வாக்காளருடைய அந்த பெரும்பான்மை அடிப்படையில் இது பண்ணணும். அதை வந்து இது பெரும்பான்மை இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க, ஏற்போர் ஆம் என்க, இல்லையோர் இல்லை என்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கையை தூக்குனாங்கன்னா முடிஞ்சு வச்சு ஓகே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. அது யார் சொல்லுவா? சபாநாயகர் சொல்லுவார். அப்படி அந்த சபாநாயகர் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஓகேங்களா எல்லா போஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்காருன்னா துணைத் தலைவர்னு ஒன்று இருப்பார். அதே மாதிரி தான் சட்டமன்றத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர், அதாவது சபாநாயகர் இருக்காரு அப்படின்னா அதற்கு கீழே துணை சபாநாயகர் இருப்பார். சபாநாயகர் வராத நேரத்துல துணை சபாநாயகர் அவருடைய வேலையை செய்வார். 2 பேருமே இல்லை ஓகேங்களா, பை சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே இல்லை அப்படின்னா அந்த சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த ஒரு நபர் வேணும் இல்லையா, அந்த ஒரு நபரை யார் தேர்ந்தெடுக்கலாம், யார் நியமனம் செய்யலாம்? ஆளுநர் நியமனம் செய்ய முடியும். ஓகேங்களா, அந்த ரைட்ஸை அரசியலமைப்பு கொடுத்திருக்கு. எந்த பிரிவின் கீழே? ஆர்டிகல் 180 உட்பிரிவு 1 கீழ் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் போது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம். அது ஆளுங்கட்சியிலிருந்து அவர் நியமனம் பண்ணலாம், எதிர்கட்சியிலிருந்து நியமனம் பண்ணலாம். ஒரு சுயாட்சி எம்எல்ஏ போய் உட்கார்ந்துருக்காருனாலும் அவரையும் வந்து சபாநாயகரா நீ போய் உட்கார் பண்ணிட்டு ஆளுநர் சொல்ல முடியும். பட் அந்த மாதிரி நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடக்கல. ஓகேவா? பட் அந்த அதிகாரம் என்பது ஆளுநருக்கு இருக்கு. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் எப்படி வந்து அங்க குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்த வந்து நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி இங்க சட்டமன்றத்திலையும் ஆங்கிலோ இந்தியன் வகுப்புல இருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு ஆளுநர் நியமனம் செய்யலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. ஓகேங்களா? 104வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் 104வது சட்ட திருத்தம் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து தூக்கிட்டாங்க. அந்த மேலையும் தூக்கிட்டாங்க, நாடாளுமன்றத்திலையும் தூக்கிட்டாங்க, இந்த சட்டமன்றத்திலையும் தூக்கிட்டாங்க. இந்த ஆங்கிலோ இந்தியன் ஒரு மெம்பரை வந்து இங்க செலக்ட் பண்றது, அங்க 2 பேர்த்த செலக்ட் பண்றதுன்ற விஷயம்லாம் இப்ப கிடையாது. 104வது சட்ட திருத்தம் 2020ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 104வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் இந்த விஷயம் நீக்கப்பட்டது. ஆனா அந்த ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர் வந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்யலாம் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவுல சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 333. ஓகேங்களா? இந்த 333 தான் ஒரு ஆளை வந்து ஆங்கிலோ இந்தியன்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ஆளுநருக்கு அந்த பதவி அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னது ஆர்டிகல் 333. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆளுநர் நியமனம் செய்யலாம்னு சொல்றோமோ அதே மாதிரி சட்ட மேலவைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா 6ல் 1 பங்கு இடத்துக்கு வந்து ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஓகேங்களா? எம்எல்சி கேண்டிடேட்டை வந்து பாத்தீங்கன்னா 6ல் 1 பங்கு கேண்டிடேட்டை வந்து ஆளுநர் நியமனம் செய்யலாம். அப்படி அவர் நியமனம் செய்யறாருன்னா எதன் அடிப்படையில எந்தெந்த ஃபீல்டுல இருந்து எந்தெந்த துறைகள்ல பெஸ்டா விளங்குறாங்களோ அவங்கள வந்து நியமனம் செய்ய முடியும். அது எந்தெந்த துறைன்னு பாத்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல், இந்த லைனை நல்லா பாத்தீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா அங்கேயும் இருக்கும். குடியரசுத் தலைவருக்கும் பாத்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல்ன்றதெல்லாம் இருக்கும். இங்க அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு இயக்கம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு அடிஷனலா இங்க ஆளுநருக்கு கொடுத்திருப்பாங்க. எம்எல்சி அதாவது சட்ட மேலவைக்கு செலக்ட் பண்றதுல கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் 6ல் 1 பங்கு ஓகேங்களா 6ல் 1 பங்கு இடங்களுக்கு ஆளுநர் நியமனம் செய்யலாம். இதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 171. இந்த ரைட்ஸை ஆர்டிகல் 171 ஆளுநருக்கு கொடுத்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப ஒரு சட்டமன்றம் வந்து ஒரு மசோதா, இந்த பிரச்சனை நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எத்தனையோ மசோதாக்கள் வந்து கிடப்பில கிடக்குது, ஆளுநர்கிட்ட அனுப்பணும், ஆனா வந்து ஆளுநர் நிலுவையிலே வச்சிருக்காருன்ட்டு நிறைய இஷ்யூஸ் போச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்குறாங்க? முதலமைச்சர் தானே எங்க ஏதோ ஆட்சி அவங்க கிட்டதான் இருக்குது, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிறைவேற்றி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, அப்புறம் ஏன் வந்து ஆளுநர்கிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்லு கட்டிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் கையெழுத்து போட்டாதான் அந்த மசோதா அப்படின்றது சட்டமாக மாறும். ஓகேங்களா? அரசியலமைப்பு அப்படி ஒரு வழியை செஞ்சிருக்கு. என்னதான் நீங்க வந்து இது பண்ணி இருந்தாலும் ஜெயிச்சு பெரும்பான்மையோட வந்திருந்தாலும் நீங்களா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாம், சட்டத்துக்கான அந்த மசோதாவை கொண்டு வரலாம், தீர்மானம் நிறைவேற்றலாம். ஆனா யார் கையெழுத்து போட்டா அது சட்டமாக வந்து செல்லுபடியாகும்னு பாத்தீங்கன்னா இங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர், அங்க மேல மத்தியில பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர். அவங்க சைன் பண்ணா மட்டும்தான் ஒரு மசோதா சட்டமாக நாட்டில் அமல்படுத்தப்படும். ஓகேங்களா? அப்ப மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னரே சட்டமாகும். இதை சொல்லக்கூடிய விதி
ஆர்டிக்கல் 200 ஓகேங்களா, சட்டப்பிரிவு 200 அதை சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் சட்டமன்றத்துல இருந்து ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புறாங்க ஓகேங்களா. அப்ப வந்து ஆளுநர் என்ன பண்ணலாம், ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது அதுல கையெழுத்து போடலாம். இல்ல வந்து இல்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்து சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம். இல்ல வந்து ஹோல்டுல வச்சிருக்கலாம். சரி நம்ம என்னன்றது டிஸ்கஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு 2-3 மாசத்துக்கு அப்படியே ஹோல்டுலயே வச்சிருக்காரு நீங்க. அப்ப நிறுத்தி வைக்கலாம், கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். இல்ல வந்து மறுபரிசீலனைக்காக வந்து இல்ல இது எனக்கு உடன்பாடு இல்லை, இது எனக்கு ஏதோ குழப்பமா இருக்குது, நீங்க வந்து இதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு மாநில சட்டமன்றத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பலாம். இதன் மேல வந்து எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, நீங்க முடிவெடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் என்ன பண்ணலாம், அவருடைய பாஸான குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்க பார்த்துட்டு இதுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் அனுப்பி வைக்கலாம். இது எல்லாமே ஆளுநர் செய்ய முடியும். அதற்கான அதிகாரங்கள் அப்படின்றது அவருக்கு சட்டப்பிரிவு 200 பிரகாரம் கொடுத்திருக்கு. ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 அதற்கான அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுத்திருக்கு. அதை தவறா யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி ஆர்டிகல் 213 வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாநில சட்டமன்றம் நடக்கல ஓகேங்களா, சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் கூடாத டைம்ல ஒரு அவசர சட்டத்தை வந்து அவர் பிறப்பிக்க முடியும், ஆளுநர் பிறப்பிக்க முடியும். ஆனா அந்த அவசர சட்டம் அப்படின்றது மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். கூடல அப்படின்றத மாநில சட்டமன்றம் கூடாத டைம்ல ஒரு அவசர சட்டத்தை ஆளுநர் கொண்டு வந்துடுறாரு. சோ அப்படி நினைச்சா ஒரு எத்தனை சட்டத்தை வேணா கொண்டு வரலாம். எப்பெல்லாம் கூடாம இருக்கோ அப்பெல்லாம் வந்து அவசர சட்டம், அவருக்கு தேவையான அவசர சட்டத்தை ஆளுநர் பிறப்பித்து நாட்டில் சட்டமாக கொண்டு வர முடியும். ஆனா என்ன பண்றாங்க, இல்ல நீ அவசர சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் கூடாத போது நீ போட்டுற, ஆனா அதற்கான உரிய அங்கீகாரம் எங்கு பெற வேண்டும் பாத்தீங்கன்னா அங்கே அப்படியே வைஸ் வர்சா மாநில சட்டமன்றத்துக்கு நீ அப்ரூவல் வாங்கணும். எத்தனை இதுக்குள்ள வாங்கணும், எத்தனை கால அவகாசம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 6 வாரத்துக்குள்ள 6 வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தால் அந்த சட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா, அதற்குள்ள வந்து அந்த அவசர சட்டத்தை 6 வாரத்துக்குள்ள நீங்க எப்ப வேணா வந்து ஆளுநர் அதை வந்து ரிட்டர்ன் எடுத்தலாம். ஓகே கேன்சல், அந்த நான் போட்ட அவசர சட்டத்தை நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா புத்தகத்துல, இது தவறா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 6 மாசம் கிடையாது, 6 வாரம் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு அவசர சட்டத்தை ஆளுநர் பிறப்பித்தார் என்றால் 6 வாரத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அந்த அவசர சட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அந்த 6 வாரத்திற்குள்ளாகவே ஆளுநர் எப்போது வேண்டுமானாலும் அந்த அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் அவர் திரும்ப பெறலாம். இதை சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 213. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷமானா அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, நாடாளுமன்றத்தையும் தாக்கல் பண்ணுவாங்க, இங்க மாநில சட்டமன்றத்திலையும் தாக்கல் பண்ணுவாங்க. அப்பதான் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யணும், என்ன எப்படி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டுறது, வரிகள் விதிப்பு, வரிகள் குறைப்பு, வரிகள் நீக்கம், இது எல்லாமே இடம்பெறக்கூடிய விஷயம் இது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை. அப்ப அந்த நிதிநிலை அறிக்கை யார் வந்து இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில ஆளுநரின் பெயரில் இங்க மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா அதை ப்ரிப்பேர் பண்றது ஆளுநரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அமைச்சரவை தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா, அவங்க டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா அது அவர்கிட்ட ஆளுநர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அவருடைய பெயர்ல இங்க தாக்கல் செய்வாங்க. ஓகேவா. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கை, இது எல்லாமே சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பது யாருடைய பேர்லன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். அவர் வந்து தாக்கல் செய்யறது இல்ல, அவருடைய பேர்ல தாக்கல் செய்வாங்க. அப்ப அவர் சமர்ப்பிப்பதாக அரசியலமைப்பு சொல்லுது. ஓகேவா. இதுல மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 203. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்பது ஆர்டிகல் 203. மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை என்பது ஆர்டிகல் 323. அவருடைய பேர்ல ஆளுநர் பேர்ல நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்லோவா போகலாம், ஆனா வந்து உங்களுக்கு டெஃபினட்டா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 151 உட்பிரிவு 2. இந்த விதியின் பிரகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை குழு அறிக்கையை வந்து சட்டமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. இதுவே 151(1) எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 151 உட்பிரிவு 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம்னு போயிடும் உட்பிரிவு 1. உட்பிரிவு 2 அப்படின்றது ஆளுநர் சட்டமன்றம்னு வந்துடும். அதுதான் வித்தியாசம். ஓகேவா. ஆளுநருடைய நிதி அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறது, அறிமுகம் செய்யும் கடமை ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அவர் அறிமுகம் செய்யலாம். ஆர்டிகல் 202 பிரகாரம் அவர் பட்ஜெட்டை அறிமுகம் செய்ய முடியும் சட்டமன்றத்துல. தேவைப்பட்ட துணை வரவு செலவு திட்டத்தையும் துணை பட்ஜெட்டையும் அவர் அறிமுகம் செய்யலாம். இப்படி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பண மசோதாவுக்கு அப்ரூவ் வாங்கிட்டு தான் வந்து தாக்கல் பண்ணணுமோ அதே மாதிரிதான் இங்க கீழே ஆளுநர்கிட்ட முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்.
இதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் உங்களுக்கு 207. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு அங்க மேல இருக்கும். அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்கு ஆளுநர் அவருடைய அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் அங்க இருப்பாரு, அதே பவர் இங்க ஆளுநருக்கு இருக்கு. ஓகேங்களா, எதிர்பாரா செலவினங்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு ஆளுநரால் செய்ய முடியும். இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 267. ஓகேவா. அதே மாதிரி பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி நிதிநிலையை வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்யறதுக்கு ஒரு இதை வந்து ஆணையத்தை அமைப்பாரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம். ஓகேங்களா, 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை ஆளுநர் அமைக்கிறார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் உங்களுக்கு நகராட்சியுடைய நிதி நிலையை ஆய்வு செய்வதற்காக ஆளுநர் அமைக்கக்கூடியது. இது எந்த விதியின் கீழே அமைக்கிறாரு? ஆர்டிகல் 243I. அதன் அடிப்படையில நிதிநிலையை ஆய்வு செய்ய 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை ஆளுநர் அமைக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த அவருடைய அதிகாரம், ஆளுநருடைய நிதி சார்ந்த அதிகாரங்கள். நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞரை நியமிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். எப்படி முதலமைச்சர் கூடயும் அமைச்சரவை கூடயும் டிஸ்கஸ் பண்ணி, ஓகேங்களா, அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுடைய தலைமை வழக்கறிஞரை ஆளுநர் நியமனம் செய்வார். அதே மாதிரி உயர்நீதிமன்றங்களின் ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனத்தையும் செய்யக்கூடியது அவர் தான். ஓகேங்களா. ஆளுநருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்வதும் குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலிஜி அமைப்புடைய ஆலோசனையின் பேரில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதெல்லாம் யாரு? குடியரசுத் தலைவர். அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதும் யாரு? குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்றம்னால உடனே வந்து ஆளுநருக்கு வந்துடக்கூடாது. ஓகே, உச்சம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், உயர் நீதிமன்றம்னாவே மாநில ஆளுநர்னு வந்துடக்கூடாது. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதும் குடியரசுத் தலைவர் தான். ஆனா ஆலோசனை கொடுப்பது யாரு? இவங்களை நியமிக்கலாம் அப்படின்ற அந்த சஜஷன் யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் கொடுப்பார். ஓகேங்களா. ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். மாவட்ட நீதிபதியை அவரே நியமனம் பண்ணிடுவார். ஆளுநரே மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்ணிடுவாரு. அதற்கு யார்கிட்ட அவரு சஜஷன் கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஆலோசனையை கேட்டு மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனம் செய்வது மட்டும்தான் ஆளுநர். ஓகேவா, கிளியரா புரிஞ்சுங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர், ஆலோசனை ஆளுநரிடமும் போகும். ஆனா மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்வது ஆளுநர். அவர் யார்கிட்ட ஆலோசனை எடுத்துப்பாரு? உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் அவர் ஆலோசனை எடுத்துப்பார். ஓகேவா. இந்த தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்வது அப்படின்றது ஆர்டிகல் 165 கீழே ஆளுநர் செய்யக்கூடியது. இந்த உயர் நீதிமன்ற இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 233. ஓகேங்களா. உயர் நீதிமன்ற ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் என்பது ஆர்டிகல் 233 கீழே ஆளுநர் செய்யக்கூடியது. ஓகேவா. ஆளுநரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வது என்பது விதி 217 அடிப்படையில். ஓகேங்களா. 217 குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் செய்யக்கூடியது. வந்து பாத்தீங்கன்னா மனு அடிப்படையில் வந்து குற்றத்தை வந்து மன்னிக்கலாம், குற்றவாளிகளை மன்னிக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டனையை குறைக்கலாம், இல்ல வந்து தண்டனையை நிறுத்தி வைக்கலாம். இந்த அதிகாரம் உங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். அதே அதிகாரம் இந்த மாநில அளவுல ஆளுநருக்கும் இருக்கு. ஓகேங்களா. அவரும் இந்த வேலைகள்லாம் செய்யலாம். எந்த ஆர்டிகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 161. ஓகேங்களா. 161 பிரகாரம் இங்க செய்யலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 72 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் செய்ய முடியும். ஓகேங்களா. விதி 72 கீழே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இந்த வேலையை செய்வாரு. ஆளுநர் 161 கீழே இந்த வேலையை செய்யறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க மரண தண்டனையை கூட குடியரசுத் தலைவர் மரண தண்டனை கூட வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஆனா இங்க ஆளுநருக்கு அந்த ஒரு ரைட்ஸ் மட்டும் கிடையாது. மரண தண்டனையை பெற்ற குற்றவாளிகளுக்கு எந்த ஒரு மன்னிப்போ இல்ல நிறுத்தி வைக்கிறதோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆளுநர் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. மற்றபடி மற்ற குற்றங்களுக்கு ஒரு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க, 20 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து அந்த குற்றவாளிக்கு மன்னிப்பு கொடுக்கறதோ இல்ல வந்து தண்டனையை குறைக்கிறது, 10 வருஷம்ன்றது ஒரு 5 வருஷமா மாத்துறதோ இல்ல கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கப்பா, என்ன வந்து அவங்க ஆதாரத்தை திரட்டிட்டு வராங்களாமா, அந்த பர்சன் வந்து தப்பே பண்ணலையாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து அதற்கான கால நீட்டிப்புக்காக அந்த இதை வந்து இது பண்ணாம அமல்படுத்தாம நிறுத்தி வைக்கிறதுக்கான ரைட்ஸ் எல்லாம் ஆளுநருக்கு இருக்கு. அதை சொல்லக்கூடியது விதி 161. ஓகேவா. அடுத்து வந்து பாருங்க அவருடைய ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரம். அவர் விரும்பலாம், ஆனா செய்ய முடியுமா அப்படின்றது தெரியல. அரசியலமைப்பு அந்த விருப்புரிமையை ஆளுநருக்கு கொடுத்திருக்கு. என்ன? குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். இதை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம ஸ்டேட்லயே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா. குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். இவரே டிசைட் பண்ணலாம். ஆனா வந்து இல்ல எனக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட நான் அப்ரூவல் வாங்கிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லி அவர் நிறுத்தி வைக்கவும் முடியும். இவர் கையிலேயே வச்சுட்டு சொல்ல முடியாது. குடியரசுத் தலைவருக்கு இவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த மசோதாவை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க சட்டமன்றத்துக்கு சொல்லிடலாம். மாநில சட்டமன்றத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்
அங்க இருந்து குடியரசுத் தலைவர் என்ன அப்ரூவல் கொடுக்குறான்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இதை வந்து மசோதாவை ஹோல்டில் வைங்க அப்படின்ட்டு ஆளுநர் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது சொல்லக்கூடிய அதிகாரம் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு? ஆளுநருக்கு விதி 200 அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கு. மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, இப்போ 2006 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎம்கே வந்து ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அவங்க அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தாங்களா 2006 பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மெஜாரிட்டி அப்படின்னா அவங்களுக்கே அந்த ஆட்சி அமைக்க தேவையான அந்த இடங்களை வென்று இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களே ஆட்சி அமைக்க முடியும், யாருடைய துணை அப்படின்றது தேவை கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க? ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டணி கட்சிகளுடைய இணைச்சு அவங்களுடைய சீட்டையும் தன்னுடைய இதாக வந்து காட்டி அப்படி போய் அவங்க ஆளுநர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வேணுன்ற மெஜாரிட்டி இருக்கு, கூட்டணி கட்சிக்கு நாளை கழிச்சு அப்படின்னா இங்க ஆட்சி கலைஞ்சிடும், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்சி அப்படின்றது தொடரும். இது 2006 தமிழ்நாட்டில் நடந்தது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நம்மளாம் பெரும்பான்மை கிடையாதுதான். பர்டிகுலர் அந்த திமுக அப்படின்ற கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. பட் அவங்க இந்த அலையன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க அந்த மெஜாரிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஆளுநர் என்ன பண்ணலாம்? சரிப்பா நீங்க வாங்க, நீங்க வந்து ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? சொல்லிடுறாங்க கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு இதுல வந்து ஓகே அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற இதுல வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனா உள்ள போனோடனே வந்து ஒரு 6 மாசத்துல கூட்டணி கட்சிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். அப்படின்னு பண்ணுவாங்க, இவங்க ஒரு டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. கூட்டணி அலைன்ஸ் இருக்கக்கூடியவங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு தரணும்னு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அதை அவங்களால செய்ய முடியாம போச்சு அப்படின்னா நாங்க கொடுத்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த ஆட்சி நடத்துறதுக்கு உண்டான பெரும்பான்மை அப்படின்றது அங்க இருக்காது, சட்டமன்றத்துல இருக்காது. அப்ப இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்ட எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணும்? நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒண்ணு கொண்டு வரும். அவங்களுக்கு ஆட்சி நடத்த வேண்டிய அந்த சீட்டுக்குண்டான இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை அவங்களுக்கு கிடையாது, டிஎம்கேக்கு கிடையாது, கூட்டணி கட்சி இப்படி இந்த நிலைமையில இருக்காங்க, அப்ப அந்த கட்சிக்கு வேணுன்ற பெரும்பான்மை கிடையாது, நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம், அவங்க வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு காட்டட்டும் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க. அப்படி அந்த மாதிரி கொண்டு வரும்போது நிரூபிச்சுட்டாங்கன்னா ஓகே, நிரூபிக்க தவறும் பட்சத்தில் என்ன ஆகும்? அந்த ஆட்சி என்பது ஆளுநரால் கலைக்கப்படும். ஓகேவா? சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை ஆளுநர் கலைக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அவசர கால அதிகாரங்கள். எப்படி குடியரசுத் தலைவருக்கு இருக்கோ அதே மாதிரிதான் இவருக்கும் ஒரு சில அவசர கால அதிகாரங்கள் இருக்கு. மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப, மாநில அரசு சக்கரம் அந்த அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப வந்து செயல்படல, தான் தோன்றித்தனமா வந்து செயல்படுது, அவங்க நினைச்சதெல்லாம் செயல்படுத்துறாங்க, அரசியலமைப்பு விதிகளை ஃபாலோ பண்ணவே இல்லை, மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது, ஓகேங்களா, மக்களுக்கு எதிரான போக்கு தான் இந்த அரசு கடைபிடிக்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்ட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்போ மாநில குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? ஓகேப்பா 356 ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆர்டிகல் 356? மாநில என்ன சொல்றது, மாநில நெருக்கடி நிலைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி 352 தேசிய நெருக்கடி நிலைன்னு சொல்றோமோ அது மாதிரி 356 அப்படின்றது மாநில நெருக்கடி நிலை. இதை வந்து அமல்படுத்தும் போது என்ன ஆகும்? இந்த மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்பது கலைக்கப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆட்சி செய்யக்கூடியது யாரா இருக்கும்? குடியரசுத் தலைவரான ஆட்சி அப்படின்றது அந்த மாநிலத்தை அமல்படுத்தப்படும். குடியரசுத் தலைவருடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய ஆளுநர் அவருடைய சார்பில் அந்த மாநிலத்துல ஆட்சியை செலுத்துவார். ஓகேங்களா? சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு அவர் பரிந்துரை செய்யலாம். ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். இது வந்து ஆர்டிகல் 356. ஆளுநருடைய சிறப்புரிமை என்னென்ன சிறப்புரிமை அவருக்கு இருக்கு? ஆர்டிகல் 361 பிரகாரம், உட்பிரிவு 1 பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலை மற்றும் அதிகாரத்தை செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு விஷயம் செஞ்சாரு அப்படின்னா அதற்காக நீதிமன்றத்துக்கு அவர் எந்த ஒரு பதிலும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு. ஓகேங்களா? அவருடைய வேலை செய்வதற்காக அவருடைய பணி சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து தூக்கிட்டு நீதிமன்றம் அவங்களை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவரையும் கொஸ்டின் பண்ண முடியாது, ஆளுநரையும் கொஸ்டின் பண்ண முடியாது, யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பேசுறாங்க, இல்ல நாடாளுமன்றத்தில் எம்பி பேசுறாங்கன்னா அவங்க அந்த சபைக்குள்ள பேசுற விஷயத்துக்காக அதை தூக்கிட்டு வந்து நீதிமன்றம் எந்த ஒரு கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அரசியலமைப்பு சொல்லக்கூடிய விதி. ஓகேவா? எந்த விதியின் கீழ் ஆளுநருக்கு அந்த அதிகாரம், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரேஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விதி 361 உட்பிரிவு 1 அடிப்படையில் தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆளுநர் வந்து அவருடைய பதவி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு குற்றம் சுமத்துவதோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்வதோ அப்படின்ற விஷயம் எந்த ஒரு நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அவரை கைது பண்ணுங்கப்பா, தப்பு பண்ணிட்டாரு, குற்றம் சாட்டி இருக்காங்க, அவரை போய் கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த பிடிவாரம் பிறப்பி அந்த வேலையெல்லாம் எதுவும்
ஆளுநர் மேலேயும் செய்ய முடியாது, குடியரசுத் தலைவர் மேலேயும் செய்ய முடியாது. ஸோ இதற்கான இது வந்து அவங்களுக்கு அந்த இது எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 உட்பிரிவு 2. அப்ப அவங்க எல்லாம் நீக்கவே முடியாதா? ஆளுநர், குடியரசுத் தலைவர்லாம் தப்பு பண்ணாலும் அவங்களை நீக்கவே முடியாதான்னா பண்ணலாம். அதற்கான சட்ட விதிகள் அப்படின்றது இருக்கு. அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதற்கான அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆளுநர் தப்பு பண்ணாருன்னா குடியரசுத் தலைவர் நீக்கலாம். நீக்கினதுக்கு அப்புறம் வந்து அவங்க கைது செய்யலாம், கொண்டு போய் கோர்ட் முன்னால் நிறுத்தலாம். ஸோ அதெல்லாம் அதற்கு அடுத்தடுத்த நிலைகள். ஆனா அந்த பதவி, ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் சோ பர்சன் அப்படின்ற அந்த பதவியோட இருக்கும்போது அவங்கள போய் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றதோ மற்ற இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதோ கூடாது. அதே மாதிரிதான் ஆளுநருக்கும். ஓகேங்களா, அந்த பதவியிலிருந்து அவங்கள விலக்கிட்டு அதற்கப்புறம் நீங்க என்ன வேணா செய்யலாம். ஓகேவா? இதனோட ஆளுநர் முடிஞ்சது. அடுத்தது முதலமைச்சர் மூலமாக ஆளுநருடைய விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம். அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசியல் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி. முதலமைச்சர் தான் உண்மையான நிர்வாகி. ஓகேங்களா? ஆளுநர் என்பவர் மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர். ரொம்ப நல்லா பதிய வச்சுங்க. ஆளுநர் அப்படின்றவர் அரசியல் அமைப்பின், ஓகேங்களா, நம்மளோட அரசியல் அமைப்பு பிரகாரம் மாநில அரசுடைய தலைவர் யாரு? ஆளுநர் தான். ஓகேங்களா, அரசின் தலைவர், அரசாங்கத்துடைய தலைவராக இருந்து உண்மையான தலைவராக நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செய்யக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். ஓகேவா? முதலமைச்சரை நியமனம் செய்வது, பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநர் தான். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா, ஜென்ரலா முதலமைச்சருக்கு அவங்க ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படின்றது அவருடைய பதவிக்காலம். ஓகேங்களா, இது வந்து நம்ம மாநில கட்சியா இப்ப தமிழ்நாடு இருக்கிறதுனால இப்ப டிஎம்கே சார்பில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர் வந்தாருன்னா 5 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே ஒரு தேசிய கட்சி இருக்குன்னீங்களேன், இப்போ நார்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியில இருந்து ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைவரே அங்க போய் முதலமைச்சரா இருக்க மாட்டார். அப்ப அந்த கட்சியில அந்த இடத்துல யாரு வந்து இதா இருக்காங்களோ, அப்பர் ஹேண்டா இருக்காங்களோ அவங்க வந்து அந்த டைம்ல முதலமைச்சரா போட்டிருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா வந்து ஒரு ரொட்டேஷன்ல வந்து ஒரு 2 வருஷம் நீ இருப்பா, 2 வருஷம் அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்களேன். அப்ப முதலமைச்சர் அப்படின்றவர் முதலமைச்சருக்கு உண்டான பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தான். ஆனா அந்த சோ பர்சன் 5 வருஷம் இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 வருஷத்துலயே மாத்தலாம். பேலன்ஸ் 3 வருஷத்துக்கு வேற ஒரு பர்சனை வந்து அந்த தேசிய கட்சி பாயிண்ட் பண்ண முடியும். இப்ப தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 வருஷமா அவரு தான், அதுல எந்த மாற்றம் இருக்க போறது இல்லை. ஆனா நடுவில் ஆட்சி இந்த மாதிரி வந்து பெரும்பான்மை இல்லாத சமயத்தில் ஆட்சி கலைஞ்சது அப்படின்னா அவர் 2 வருஷத்துல கூட வந்து ஆட்சி கலைஞ்சு கிளம்பலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அப்ப முதலமைச்சருடைய பதவிக்காலம் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. ஆனா 5 வருடம் தான் மேக்சிமம், அதற்கு மேல இருக்காது. அப்ப திருப்பி நீங்க தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சு வரணும். ஓகே, சோ அந்த பதவிக்காலத்தை பத்தி சொல்லக்கூடிய விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 172 முதலமைச்சருடையும் அதே மாதிரி அமைச்சர்களுடைய பதவிக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஆர்டிகல் 172. அவங்களுடைய பதவிக்காலம் என்பது 5 ஆண்டுகள், எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து அமைச்சரவை வந்து எப்படி அமையும் பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அவங்களுக்கு வந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் அப்படின்றது செஞ்சு வைப்பாரு. முதலமைச்சர் தான் அமைச்சர்களுக்கு இந்தந்த துறை ஒதுக்கீடு செய்யலாம். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அப்படின்ற மாதிரி ஒதுக்கீடு செய்யறது, நிதி அமைச்சர் சோன்சோபவன், தங்கம் தென்னரசு, அந்த மாதிரி ஒதுக்கீடு செய்யக்கூடியதெல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் தான். ஓகேங்களா, அது நாளைக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து வேற அமைச்சர் கூட மாத்தி கொடுக்கலாம். இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா அதை வந்து வேற ஒருத்தர் பிடிஆர் கூட வந்து மாத்தலாம். அப்ப மாத்தினா என்ன பண்ணணும், ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த மாதிரி நான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துறைக்கு நான் அமைச்சரை மாத்துறேன் அப்படின்ட்டு ஆளுநருக்கு சொல்லி அதற்கப்புறம் திருப்பி ஆளுநர் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு மரபா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அரசியலமைப்பின்படி இது ஒரு மரபா ஃபாலோ பண்ணுவாங்க. முதலமைச்சரை நியமிக்கிறது ஆளுநர், முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களை நியமிப்பதும் ஆளுநர், அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் முதலமைச்சர். ஓகேங்களா, அவருடைய முதலமைச்சர் வந்து நான் நினைச்சா அவருடைய அமைச்சரவையை மாற்றி அமைக்கவும் முடியும். ஏன்னா அம்மா இருந்த டைம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அமைச்சரா இருப்பாங்க, நாளைக்கு அவங்க அமைச்சரா இல்லையா அப்படின்றது அவங்க நியூஸ் சேனலை பார்த்தா தான் தெரியும். சடனா வந்து ஸ்க்ரோல் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப தனது அமைச்சரையை மாற்றி அமைக்கக்கூடிய இது யார்கிட்ட இருக்கு, ரைட்ஸ் முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஆனா அது ஆளுநரின் மூலமாக முதலமைச்சர் செயல்படுத்தணும். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துபவரும் முதலமைச்சர் தான். ஸோ அமைச்சர்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி அந்த இயக்கத்தை வந்து கரெக்டா கொண்டு போறது அப்படின்றது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, முதலமைச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ இந்த அமைச்சரவை வந்து யாருக்கு கூட்டாக பொறுப்பானவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கு. இப்ப எம்எல்ஏ வந்து ஒரு கொஸ்டின் எழுந்திரிச்சு கேட்கறாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏவா கூட இருக்கட்டும், இல்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏவா கூட இருக்கட்டும், ஆனா அவர் அமைச்சர் கிடையாது. ஆனா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய யார் எந்திரிச்சு அவங்களுடைய தொகுதி சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து கேள்வி எழுப்புறாங்க. சரிங்களா, என் தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து விளையாட்டு இதில் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை, அதற்கான விஷயங்கள்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு கொடுங்க, இப்படி அமைச்சு கொடுங்க, இத்தனை கோடியில இதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா
விளையாட்டுத்துறையில இளைஞர்கள் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தொகுதி எம்எல்ஏ எந்திரிச்சு பேசுறாருன்னா யார்கிட்ட பேசணும்? ஓகே, முதலமைச்சர் எந்திரிங்கப்பா, நான் அவங்க கிட்ட அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் துறைக்கு யார் அமைச்சராக இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும். அது சார்ந்த விளக்கங்கள் அப்படின்றது அந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் அப்படின்றவங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த அமைச்சரவை அப்படின்றது யாருக்கு பொறுப்புடையவர்கள் பாத்தீங்கன்னா மொத்த சட்டமன்றத்திற்கே பொறுப்புடையவர்கள் தான் இந்த அமைச்சர்கள். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆளுநர் தொடர்பானவை, அலுவலர்கள் நியமனங்கள் யார் யாரை வந்து நியமிக்கிறாருன்னு பாக்குறோம். ஆனா ஆலோசனை வந்து முதலமைச்சர்கிட்ட பண்ணிட்டு தான் நியமனம் பண்ண முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். யார் யாரை நியமிக்கிறாரு? மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இவங்க எல்லாத்தையும் நியமனம்ன்றது ஆளுநர் தான். ஆனா டிஸ்கஸ் வந்து முதலமைச்சர்கிட்ட பண்ணிட்டு நியமனம் பண்ணுவார். ஓகேவா? சட்டமன்றம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்த்திருப்போம். ஒரு கூட்டத்தொடரை வைக்கிறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் கலைக்கிறதுக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனையும் வழங்குவார். ஓகேவா? சரி, கூட்டத்தை துவக்கி வைங்க அப்படின்ட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணா அப்போ வந்து அவர் துவக்கி வைப்பார். ஒத்தி வைக்கிறதுனாலும் அவர் யாரு? முதலமைச்சர் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் ஆளுநர் கூட ஆலோசனை பண்ற விஷயங்கள். சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை முதலமைச்சர் அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்ய முடியும். இதெல்லாம் நடக்கிறது இல்லை. பட் அதற்கான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ என் கட்சி இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்றாங்க. ஓகேங்களா? என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, நீங்க கலைச்சிருங்க அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சர் நினைக்கிறார் அப்படின்னா அப்ப ஆளுநர்கிட்ட பரிந்துரை பண்ணலாம், நீங்க சட்டமன்றத்தை கலைச்சிருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அத்தனை அந்த ஆளுங்கட்சி சார்ந்த அத்தனை எம்எல்ஏக்களும் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா எங்களுடைய தலைவரா இருந்து இந்த சட்டமன்றத்தை நடத்தி கொடுப்பாரு அப்படின்ட்டு அந்த முதலமைச்சர் அப்படின்றவங்களை செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த முதலமைச்சர்ன்றவருக்கு அவ்வளவு அந்த பவர்ன்றது இருக்கு. அந்த பவரை தான் ஆளுநர் மூலமா அவர் செயல்படுத்துறாரு. என்ன சொல்றாரு? நான் சொல்றதை யாரும் கேட்க மாட்டேன்றாங்கப்பா, நீங்க சட்டமன்றத்தை கலைச்சிருங்க அப்படின்ட்டு ஆளுநர்கிட்ட சொன்னா ஆளுநர் அதை கலைச்சிருவார். ஓகேவா? இந்த மாதிரி சமயத்திலும் ஆளுநர் சட்டமன்றத்தை கலைக்க முடியும். அதே மாதிரி மாநில அரசு இயங்காத சமயத்திலும் அவரா வந்து ஓகே ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்சாலும் குடியரசுத் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் ஓகே சொன்னார்னா மாநில ஆளுநர் சட்டமன்றத்தை கலைக்க முடியும். ரெண்டு வழியிலும் ஆளுநரால் கலைக்க முடியும். ஓகேவா? அமைச்சரவை பத்தி பார்க்கலாம். அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பானது. எந்த விதியின் அடிப்படையில்? ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. இதேதான் உங்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் இருக்கும். ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்கிறாங்க அப்படின்னா 6 மாச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சட்டமன்ற அதாவது எம்எல்ஏவாக திருப்பி எலெக்ஷன்ல நின்று ஒரு பை எலெக்ஷன்ல நின்று செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆனா எலெக்ஷன்ல தோத்துறாரு. வேற யாரையும் கட்சி சார்பா வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து இது பண்ண முடியாது. அவர் தான் சிஎம்மா வந்து கட்சியோட தலைவர், அவர் தான் சிஎம்மா போட்டாகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா வந்து அவரை வந்து சிஎம்மா போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவர் முதலமைச்சரா போய் உட்கார முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஆனா அவர் வந்து சிஎம்மா இருக்காரு. அப்படியே வந்து 5 வருஷத்துக்கும் தொடர்ந்து முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணணும்? அவர் 6 மாச காலத்துக்குள்ள அவர் திருப்பி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி அவரை வந்து அந்த முதலமைச்சர் போஸ்டிங்ல அவரை நிலைநிறுத்திக்கணும். ஓகேங்களா? அதற்கான விஷயங்களையும் நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்றது செஞ்சு கொடுத்துருக்கு. எந்த விதியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 164 தான். ஆனா உட்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 4. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை. 163 உட்பிரிவு 1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். ஓகேவா? ஸோ இதற்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா 163 164 இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர், அமைச்சரவை இவங்க வந்து ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கறது. அதே மாதிரி ஆளுநர் இவங்களை நியமனம் பண்றது. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எந்த துறை யாருக்கு ஒதுக்கீடு செய்யணும், இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஆர்டிகளுக்குள்ளேயே அடங்கிடும். அதோடைய உட்பிரிவு தான் வேற வேற விஷயங்களை சொல்லும். ஸோ இது சார்ந்து வந்துச்சுனாவே இந்த 2 ஆர்டிகல் தான், 163 164 இந்த 2 ஆர்டிகளுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கிடும். அமைச்சரோட ஆனா மற்ற விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 164 உட்பிரிவு 1 இது என்ன சொல்லுது? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை சொல்லுது. ஓகேவா? ஸோ இதேதான் திருப்பி இதேதான் வரும். அமைச்சரோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 234 தொகுதி தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப எத்தனை பேர்த்த வந்து அமைச்சரா போடலாம்? 234 பேர்த்தையும் அமைச்சரா போடலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. 15% உறுப்பினர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமைச்சரா போட முடியும். ஓகேங்களா? அப்ப 15% உறுப்பினர்கள் என்பது எவ்வளவு? 36 பேரை மேக்சிமம் தமிழ்நாட்டுல அமைச்சர்களாக போட முடியும். மேக்சிமம் 36, 15% சொல்லிட்டீங்க. 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. அமைச்சரோட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப குறைவா
36 தாண்டக்கூடாது, 15% தாண்டக்கூடாது. அப்ப குறைவா எவ்வளவு இருக்கணும்? அதற்கு கீழே போகக்கூடாதுன்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 12க்கும் குறைவாக போகக்கூடாது. 36க்கும் மேல போகக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12க்கும் கீழே போகக்கூடாது. ஓகேவா? 12 அப்படின்றது இன்க்ளூடிங் சிஎம். அமைச்சரவை அப்படின்னாவே முதலமைச்சர் உட்பட தான். ஓகேவா? அமைச்சருடைய அதிகாரம், அவங்களுடைய ஒர்க் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவளிப்பது, மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துவது, மாநில பொதுநலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்வது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து மாநிலத்தை வந்து கரெக்டான அந்த பொருளாதார முன்னேற்றம்ன்ற விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படின்னா எதற்கு வந்து வரிகள் விதிக்கணும், இந்த வரி கொள்கையை வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே அமைச்சரவை சார்ந்தது தான். ஓகேங்களா? அதே மாதிரி துறை தலைவர்களை, அவங்க சார்ந்த துறை தலைவர்களை நியமனம் செய்வது அமைச்சரவையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். திட்ட அறிக்கையை உருவாக்குவது. ஒரு மசோதா வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மசோதாவா இல்ல நிதி மசோதா, இது வந்து சபாநாயகருடைய இது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைப்பது. ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், அவருடைய ஆளுநருடைய பேர்ல அதை தாக்கல் செய்வாங்க. பட் வந்து இறுதி செய்வது யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை தான் இறுதி செய்யும். இதெல்லாம் அமைச்சரவையின் பணிகள், அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மாநில சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை இருக்கு, சட்ட மேலவை இருக்கு. எம்ஜிஆர் அவர்களால் கலைக்கப்பட்டது. ஓகேவா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஈரவை சட்டமன்றங்கள் இந்தியாவில் 6 மாநிலங்கள் மட்டும் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த 6 மாநிலங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இதுல சவுத் ஸ்டேட் மட்டும் பாருங்க, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. ஓகேங்களா? மிஸ் ஆகுறது கேரளா கிடையாது, தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி உங்களுக்கு யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இந்த 3மே சவுத் ஸ்டேட். நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். ஏன்னா உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலேயே அதிகமா இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசத்துல. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 403 உறுப்பினர்கள் இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல. லோயஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல வந்து பாத்தீங்கன்னா 32 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கிம் சட்டமன்ற பேரவை. உத்தரப்பிரதேசம் 403 இருக்கிறதுலே அதிகம் அதுதான். அப்ப ஈரவை சட்டமன்றம்னாவே உங்களுக்கு சட்டப்பேரவையும் வந்துருது, சட்ட மேலவையும் வந்துருது. அப்ப சட்ட மேலவையுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒரு கொஸ்டின் வரும். சட்டப்பேரவை வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களால் இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்து மேனிஃபெஸ்டோ எல்லாம் கொடுத்து அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்களால் ஓட்டளிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேங்களா? கீழவை உறுப்பினர்கள். அப்ப மேலவைக்கும் வந்து மேலவை உறுப்பினர்களுக்கும் தேர்தல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அவங்களுக்கு கிடையாது. எப்படி இவங்க வந்து போய் மக்களை சந்திக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்களை சந்திச்சு அவங்க வரது கிடையாது. அப்ப அவங்கள வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, பட்டதாரிகள் தேர்ந்தெடுப்பாங்க, உள்ளாட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆளுநரும் தேர்ந்தெடுப்பார். எந்த அடிப்படையில? கலை, இலக்கியம், கூட்டுறவு இயக்கம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமூக பணி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல சிறந்து விளங்குபவர்களை ஆளுநரும் தேர்ந்தெடுப்பார். மொத்தம் உங்களுக்கு 6 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சியோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா 1/3 பங்கு இருக்கும். உள்ளாட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 1/3 பங்கு தேர்ந்தெடுப்பாங்க. சட்டப்பேரவையில இருந்து 1/3 பங்கு தேர்ந்தெடுப்பாங்க. சட்டப்பேரவைனா கீழவை. ஓகேங்களா? கீழவையில இருந்து ஒரு 1/3 பங்கு தேர்ந்தெடுப்பாங்க. தலையில ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா 1/6 பங்கு தேர்ந்தெடுப்பாரு. பட்டதாரிகள் 1/12 பங்கும், அதே மாதிரி ஆசிரியர்களால் வந்து பாத்தீங்கன்னா 1/12 பங்கும். இதுல இருந்து இந்த இதுல ரேஷியோல தான் ஆளுங்களை எடுத்து உங்களுக்கு சட்ட மேலவைக்கு அனுப்புவாங்க. எம்எல்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதான் பரிஷத்துக்கு வந்து அனுப்பக்கூடிய ஆட்கள் இந்த ரேஷியோல தான் எடுப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அமைச்சருடைய எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234ல 15 விழுக்காடுன்றது அந்த 36, கம்மிபட்சம் 12. ஓகேவா? சட்டமன்ற பேரவை என்னன்னு சொல்றோம்? கீழவைன்னு சொல்றோம். எம்எல்ஏ அதாவது உங்களுக்கு விதான் சபான்னு சொல்றோம். அங்க விதான் பரிஷத், சட்ட மேலவை விதான் பரிஷத், சட்டமன்ற பேரவை விதான் சபா. இவங்க வயது வந்த ஒரு வாக்கின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களை அனுப்புறாங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 500க்கு ஜாஸ்தி. 500 தான் லிமிட், 500க்கு மேல போகக்கூடாது. அப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்ற பேரவை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். எவ்வளவுன்னு சொன்னேன்? 403ன்னு சொன்னேன். ஓகேங்களா? குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஆனா வந்து சிக்கிம்ல 32 இருக்கு. ஓகேவா? மேக்சிமம் 500,
மினிமம் 60. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது, சட்டமன்றத்துடைய பதவிக்காலம்ன்றது 5 வருஷம் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே பெரும்பான்மை நிரூபிக்கல, இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுனாலும் அவங்களுடைய ஆட்சின்றது கலைக்கப்படலாம் அப்படின்றது. மேக்சிமம் 5 வருஷம், 5 வருஷத்துக்குள்ள எப்ப வேணாலும் கலைஞ்சு போகலாம். ஓகேவா? சட்டமேலவையுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை அப்படின்றது அந்த மாநில சட்டமன்றத்துடைய கீழவையுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் திருப்பி வந்து ஒரு சட்டமேலவை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த விதியின் கீழே கொண்டு வரலாம்? விதி 169 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமேலவை உருவாக்கவும் முடியும், சட்டமேலவை கலைக்கவும் முடியும். எந்த விதி? 169. விதி 169 பிரகாரம் இதை செய்ய முடியும். ஓகேவா? அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இப்ப திருப்பி கொண்டு வராங்கன்னு வைங்களேன், 234 பேர் இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. அப்ப 1/3 பங்குக்கு மிகாமல், இப்ப இந்த 3 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு? 7, 8, 78 பேத்துக்கு ஜாஸ்தி போகக்கூடாது. ஓகேங்களா? 78 பேத்துக்கு ஜாஸ்தி போகக்கூடாது சட்டமேலவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. அதே மாதிரி 40க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மேக்சிமம் 78 இருக்கலாம், மினிமம் 40ஆவது இருக்கணும். இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமேலவையுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு அவுட்லைன் சொல்லலாம். ஓகேங்களா? திருப்பி ஃபார்ம் பண்ணலாம். ஆர்டிகல் 169 யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். கலைக்கணும்னாலும் 169 யூஸ் பண்ணி கலைக்கலாம். ஓகேவா? ரெண்டுக்குமே ஒண்ணுதான், ஃபார்ம் பண்றதுக்கும் கலைக்கிறதுக்கும் ஒரே விதி 169. இந்த மாநில சட்டமன்றம் வேணும், சட்ட மேலவை வேணும் அப்படின்னா 169. அப்ப சட்ட கீழவை, அதாவது பேரவைன்னு சொல்லக்கூடிய சட்டமன்றம் வேணும் அப்படின்னா அதோடைய ஆர்டிகல் 168. ஓகேவா? கீழவை 68, 168, மேலவை 169. ஓகேவா? சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய விதி 172. விதி 172 கீழே சட்டமன்ற அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. அதே மாதிரி சட்டமன்றத்துடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், 235 உறுப்பினர்களை கொண்டது. இது 234 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் நேரடியாக வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன், அவரை வந்து ஆளுநர் செலக்ட் பண்ணுவாரு. விதி 333 கீழே வந்து அவர் செலக்ட் பண்ணுவாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 104வது அமெண்ட்மெண்ட் 2020 அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்றது 234 தான். ஓகேவா? இந்த புத்தகத்துல இதன் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் 235, அதுல 234 மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் தேர்ந்தெடுப்பாரு. யார் தேர்ந்தெடுப்பாங்க? ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரை சார்ந்த ஒரு நபரை ஆளுநர் தேர்வு செய்ய முடியும் அப்படின்றத அரசியலமைப்புல கொடுத்திருக்கக்கூடியது. ஓகேவா? அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழு. அமைச்சரவையினுடைய உட்கரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் மாநில அரசுடைய உண்மையான அதிகார மையமாக விளங்குவாங்க. இப்ப 34, 36 அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அந்த துறை சார்ந்த பவர் இருக்கும். ஓவரால் பவர்னு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஓவரால் பவர்ன்றது இருக்கும். அது எல்லா ஆட்சியிலுமே இருக்கக்கூடியதுதான். மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருக்கும், ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கேபினெட் மினிஸ்டரா இருப்பாங்க. நிர்மலா சீதாராமன். ஸோ இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 அமைச்சர்கள் அங்க நாடாளுமன்றத்துல இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க சட்டமன்றத்திலும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த உண்மையான அதிகார மையமாக செயல்படுபவர்கள் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா? அமைச்சரவை குழு வந்து பாத்தீங்கன்னா 2 வகை கேபினெட் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமானது, இன்னொன்னு தற்காலிகமானது. சபாநாயகர் சார்ந்த விதிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 178, 179, 180, 181 இந்த 4 விதிகளின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் உள்ள வந்துடும். 4 விதிதான். ஓகேங்களா? ஒண்ணு, சட்டமன்ற உறுப்பினர்களிடையே தான் சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இது சொல்லக்கூடியது 178. ஓகேங்களா? அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி சார்பில் அவங்க கட்சியை சார்ந்தவங்களே வந்து பெரும்பாலும் சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்றவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எழுதுறது பாத்தீங்க அப்படின்னா இவங்களை சபாநாயகரா போட்டுக்கலாம், அவங்களை துணை சபாநாயகரா போட்டுக்கலான்ட்டு அவங்களே செலக்ட் பண்ணி அங்க உட்கார வைப்பாங்க. ஏன்னா சபாநாயகர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சபையை நடத்துவர். அவருக்கு தான் அந்த பேசுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு மற்ற அதிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட தான் இருக்கும். அங்க போய் எதிர்கட்சி ஆளுங்களை உட்கார வச்சு அப்படின்னா தேவையில்லாம கலைபரமா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் ஆளுங்கட்சி ஆளுங்களை சேர்ந்தவங்க தான் சபாநாயகர், துணை சபாநாயகராக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? இப்ப தேர்ந்தெடுத்தாச்சு, அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க, இல்ல அவங்க பண்றது சரியில்லை அப்படின்னா அவங்கள தூக்கவே முடியாது. அப்ப 5 வருஷத்துக்கு அவங்க அங்க சபாநாயகராக இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு அந்த இது கிடையாது. அவங்களையே நீக்க முடியும் அப்படின்னா இப்ப இவரை நீக்க முடியாதா? நீக்க முடியும். எப்படி வந்து அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா
மாநிலங்களவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் நீக்கணும் அப்படின்னா ஒரு 14 நாட்கள் முன்னறிவிப்பு கொடுத்து தூக்குறாங்களோ அதே மாதிரி இங்க சபாநாயகரையும் அந்த 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய முடியும். எப்படி? சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தின் மூலம் இதை செய்ய முடியும். ஓகேவா? இதை சொல்லக்கூடிய விதி 179. அவங்கள தேர்ந்தெடுக்கிறது 178, அவங்கள நீக்கிறது 179. சட்டமன்றம் கலைச்சிட்டாங்க. 5 வருஷம் இருக்க வேண்டியது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல கலைச்சிடுறாங்க அப்படின்னா அப்ப சபாநாயகரும் அவருடைய பதவியை இழப்பாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்த ஆட்சி அமைந்து அவங்க சார்பில் ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, சபாநாயகரா இவர் பணியாற்றுவார். ஓகேவா? அதை வந்து சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை அவர் தொடர்வார். இதை சொல்லக்கூடிய விதி என்ன? 180. ஓகேங்களா? சபாநாயகர் இல்லாத போது அவருடைய பணி யார் செய்வார்? துணை சபாநாயகர் தான் செய்வார். எப்பயுமே ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை அப்படின்னா அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. அதன் அடிப்படையில் தான் சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் சபாநாயகருடைய வேலைகளை கவனித்துக் கொள்வார். அப்ப 181 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தின் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்து சபாநாயகர் நீக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அங்க சபையில பேசுவாங்க இல்லையா? இப்ப என்ன தூக்குறேன் நான் வந்து சபாநாயகரா அந்த சபையில பண்றேங்கன்னு வைங்களேன், என்ன தூக்குறதுக்காக பேசிட்டு இருக்காங்க, தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன தூக்கறதுக்கு பேசும்போது நானே அந்த சபையுடைய தலைமையா அந்த சபாநாயகரை நான் உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த சபாநாயகர் பதவி அப்படின்றது தற்காலிகமாக செயல்படுத்தக்கூடிய அந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அங்க சபாநாயகரா இருக்க மாட்டேன். அதை சொல்லக்கூடியதுதான் விதி 181. ஓகேவா? அதாவது சபாநாயகர் பதவி நீக்க தீர்மான நிகழ்வின் போது வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் அந்த சட்டமன்றத்துடைய தலைமை பகுதியை வகிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் 181 விதி. ஓகேவா? சட்டமன்ற மேலவை விதான் பரிஷத் இது பாத்தீங்கன்னா 6 மாநிலத்தில் இருக்கு. நம்ம என்னென்ன மாநிலம் பார்த்தோம். ஈரவை சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தலால் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். என்னென்ன ரேஷியோன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சட்ட மேலவை அப்படின்றது ஒரு நிரந்தர அவை. எப்படி மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையோ அதே மாதிரி சட்ட மேலவையும் ஒரு நிரந்தர அவை. அவங்களுடைய பதவிக்காலம் எப்படின்றது 6 வருஷம். அப்ப 6 வருஷத்துல மொத்தமா கலைஞ்சிருவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3ல ஒரு பங்கு ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே ஸ்கீம் மாநிலங்களவை எப்படியோ அதே மாதிரி தான் சட்ட மேலவை, அதே விஷயங்கள் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றது என்ன விதி சொல்லுது? ஆர்டிகல் 172 உட்பிரிவு 2 சொல்லக்கூடிய விஷயம். சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவை. அதே மாதிரி அவங்க அந்த இதை வந்து கலைக்க முடியாது. அவங்களுடைய பதவிக்காலம் 6 வருஷம். இது சொல்லக்கூடியதெல்லாம் இது விதி 172 உட்பிரிவு 2. அப்ப அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? யார் வேணா போய் சட்ட மேலவை உறுப்பினரா எம்எல்சியா உட்காந்துட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த தகுதி அப்படின்றது வச்சிருக்காங்க. என்ன தகுதி? அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயசு ஆயிருக்கணும், 30 வயசு நிரம்பியவராக இருக்கணும். அப்ப சட்ட மேலவை அப்படின்னா 30 வயசு. அப்ப சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏவா ஆகணும் அப்படின்னா 25 வயது. எம்எல்ஏவா ஆகணும் அப்படின்னா 25 வயது நிரம்பி இருந்தால் போதுமானது. இதுவே நீங்க எம்எல்சி ஆகணும் அப்படின்னா 30 வயசு ஆயிருக்கணும். இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவான மனநிலை அவர் உடையவராக இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் அந்த மாநிலத்துடைய பர்டிகுலர் மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம் பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் எம்எல்சி கேண்டிடேட்டாக நீங்க நிக்கிறதுக்கு தேவையான தகுதிகள். இந்த தகுதிகள் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அது 173. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 1986 நவம்பர் 1 தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. அப்ப முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். சட்ட மேலவைக்கான தேர்தல் எப்படி நடக்கும் பார்த்தோம் இல்லையா? 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளாலும், அதே மாதிரி 12 ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகும். ஓகேங்களா? 12 ஒரு பங்கு பட்டதாரிகளால, இன்னொன்னு 12 ஒரு பங்கு பட்டதாரி ஆசிரியர்களால, 3 ஒரு பங்கு உள்ளாட்சி அமைப்புகளாக, அதே மாதிரி 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால். ஓகேங்களா? எம்எல்ஏ இருக்காங்களே அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி 6 ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆளுநராக நேரடியாக நியமனம் செய்யப்படுவார்கள். அவங்க எந்த அடிப்படையில? கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூட்டுறவு இயக்கத்துல இருந்தும் அவர் சேர்ந்து ஆளுநர் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இதை சொல்லக்கூடிய விதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 171 விதி 171 உட்பிரிவு 3 வந்து இதற்கான விதி இது சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்படிதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஆர்டிகல் 171 உட்பிரிவு 3 சொல்லியிருக்கு. அதே மாதிரி மேலவை தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்? இதே மாதிரிதான் அவங்க கூட்டத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரையும் துணைத் தலைவரையும் அவங்களும் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? தங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா
அந்த சபையை நடத்தக்கூடிய சபாநாயகரையும் துணை சபாநாயகரும் இங்க சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்குமாறு தான் சட்ட மேலவையிலையும் அவங்களுடைய மேலவை தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லக்கூடிய விதி 182 விதி 182 கீழ் இது செயல்படுத்துறாங்க. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் அப்படின்றது விதி 169 அடிப்படையில் செய்யப்படுது. ஓகேங்களா, நீங்க உருவாக்குறதுனாலும் 169 அடிப்படையில ஒரு சட்ட மேலவை உருவாக்க முடியும். அதே மாதிரி நீக்கிறதுனாலும் 169 அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீக்கவும் முடியும். ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அங்க பெரும்பான்மையை காமிச்சிட்டீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு நீங்க அதை அனுப்புறீங்க. ஓகேங்களா, நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் அந்த விஷயத்தை செய்யும். மாநில சட்டமன்றத்தால் செய்ய முடியாது. மாநில சட்டமன்றம் என்பது தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீக்கிறதுக்குண்டான அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் இருக்கு. ஓகேவா? இப்ப சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் 3/2 பங்குடைய உறுப்பினர்களுடைய வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும். ஓகேங்களா, ரெண்டுக்குமே ஒண்ணுதான். 3/2 பங்குடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோட நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க அப்படின்னா உங்க மாநிலத்துல சட்ட மேலவையை கொண்டு வரவும் முடியும், சட்ட மேலவையை நீக்கவும் முடியும். தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா போதும், பேலன்ஸ் வேலையா அவங்க செஞ்சிருவாங்க. சட்டமன்றத்துடைய செயல்பாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியலில் உள்ள துறைகளின் மீது மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்ற முடியும். பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீதும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனா அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது அதே ஃபார் எக்ஸாம்பிள் கல்வினே எடுத்துங்களேன். கல்வி சார்ந்து வந்து ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறை அதன் மேல வந்து மாநில சட்டமன்றம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அது வந்து அமல்ல இருக்கும். ஆனா டக்குன்னு வந்து நாடாளுமன்றம் அதே விஷயத்துல அந்த கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது வந்து இதற்கும் மாநில சட்டமன்றம் கொண்டு வந்ததுக்கும் நாடாளுமன்றம் கொண்டு வரதுக்கும் கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றம் எதை சொல்லுதோ அதுதான் ஃபைனல். அவங்க போடக்கூடிய சட்டம் தான் ஃபைனல். எதன் மேல? பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது நாடாளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் இறுதியானது. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் மீது மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? இதை சொல்லக்கூடிய விதி 246. மாநில சட்டமன்றத்துடைய நிதி அதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 199 விதி 199 அதே மாதிரி 202 இருந்து 205 வரைக்கும் 207வது விதி இது எல்லாமே சொல்லக்கூடியது நிதி அதிகாரம். மாநில சட்டமன்றத்துடைய நிதி அதிகாரங்களை பத்தி சொல்லக்கூடியதுதான். சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. நீங்க ஒரு பண மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா யார் கொண்டு வர முடியும்? சட்டமன்ற பேரவை தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா, சட்டமன்ற மேலவை கொண்டு வர முடியாது. அங்க எப்படி மக்களவையில பண மசோதா அறிமுகப்படுத்தலாம், மாநிலங்களவைக்கு அதற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இங்க சட்டமன்ற கீழவை சட்டமன்ற பேரவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சட்டமன்ற பேரவை கொண்டு வரலாம். சட்ட மேலவைக்கு அதற்கான அதிகாரம்ன்றது கிடையாது. சோ அப்ப பண நடவடிக்கையில அதிக அதிகாரத்தை பெற்றது எது? சட்டமன்ற மேலவை, சாரி சட்டமன்ற பேரவை. ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சட்டமன்ற கீழவை சட்டமன்ற பேரவை எல்லாமே ஒண்ணுதான். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை யார் விதிக்க முடியாது? சட்ட மேலவை விதிக்க முடியாது. ஓகேவா, இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அமைச்சரவை அப்படின்றது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மாநில நீதித்துறை. இந்த நிர்வாகத்துறையின் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை பத்தி சொல்லக்கூடிய விதி எதுன்னு பாத்தீங்கன்னா விதி 164 உட்பிரிவு 2. ஸோ இப்போ நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 163 164 பேஸ் பண்ணி இத்தனை விஷயங்களும் வரும். ஓகேவா, இந்த 2 ஆர்டிகல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில நீதித்துறை அப்படின்றது உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் இது எல்லாமே தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசின் கீழே வந்து டைரக்டா இது பண்றதுன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள் உங்களுக்கு வரும். இந்த லெசன்ல உங்களுக்கு உயர் நீதிமன்றங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா விதி 214. ஏன்னா விதி 214 என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு தான் விதி 214 சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றம் இந்த இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1862. ஓகேங்களா, எப்படி கொண்டு வந்தாங்க? காப்புரிமை கடிதம். ஓகேங்களா, விக்டோரியா மகாராணியுடைய காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் 1862 வந்து பார்த்தீங்கன்னா 3 உயர் நீதிமன்றங்களை பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வராங்க. எங்கெங்க? கொல்கத்தால, மும்பைல, சென்னையில 3 உயர் நீதிமன்றங்களை 1862ஆம் ஆண்டு காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி கோர்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு உயர் அதிகாரம் அப்படின்றது இந்த 3 உயர் நீதிமன்றங்களுக்குமே இருக்கு. அது இன்னைக்கும் இருக்கு. ஓகேங்களா, அப்படி என்ன அவங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது கொண்டு வந்தது எப்ப? 1862.
காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து 1862 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றத்தை அவங்க கொண்டு வராங்க. ஆனா முதல்ல 1862 கொண்டு வந்தது 3 உயர்நீதிமன்றம் தான். அந்த 3 எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா, இந்த 3 உயர்நீதிமன்றங்கள். 1950க்கு அப்புறம் நம்ம குடியரசு இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 25 மாநிலங்கள் இப்போ இருக்கு. ஓகேங்களா, 25 உயர்நீதிமன்றங்கள் இப்ப இந்தியாவில் இருக்கு. இது எப்ப கொண்டு வந்தது? 1950க்கு அப்புறம். 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்குகிறது. இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, புதுச்சேரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் உயர்நீதிமன்றம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சண்டிகருடைய 2 பேத்துக்குமே பஞ்சாப் ஆகட்டும் ஹரியானாவாகட்டும் 2 பேத்துக்குமே தலைநகர் எதுன்னு பாத்தீங்கன்னா சண்டிகர் தான். சண்டிகர் அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இருக்கும். அந்த உயர்நீதிமன்றம் யார் யாருக்கெல்லாம் பொதுவானது? சண்டிகர் யூனியன் பிரதேசத்துக்கும் அதுதான் உயர்நீதிமன்றம், பஞ்சாபுக்கும் அதுதான் உயர்நீதிமன்றம், ஹரியானாவுக்கும் அதுதான் உயர்நீதிமன்றம். ஸோ அப்போ ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்றது 2 ஸ்டேட் 3 ஸ்டேட் இல்ல ஒரு யூனியன் ஸ்டேட் அந்த மாதிரி வந்து ஒரு மிக்ஸ்அப்ல வச்சுக்கலாம் அப்படின்றது தான் 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் அண்டை மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றமாக விளங்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அப்ப முதல்ல அரசியலமைப்பு சட்டம் 1950 கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொன்னது எது? 214 இங்க நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, மாநிலத்திற்கு ஒரு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி 214. ஆனா அது என்ன பண்ணாங்க? அப்படி இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு 1956ல 7வது சட்ட திருத்தம், ஓகேங்களா, 1956 7வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்ற விஷயத்தை மாத்தி 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. எந்த சட்ட திருத்தம்? 7வது சட்ட திருத்தம். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1956. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. இதை நான் சொன்னதுதான் பஞ்சாப் ஹரியானாவுக்கு வந்து காமனா சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சண்டிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமா இருக்கு, பொது நீதிமன்றமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்டுக்குமே அசாம்ல இருக்கக்கூடிய இந்த கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம். 4 ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து ஒரே உயர்நீதிமன்றம் அது கவுஹாத்தியில இருக்கு. இதோடைய கிளை வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் அப்படின்ற இடத்துல இருக்கு. இப்ப எப்படி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு சென்னையில இருக்கு, அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கு. அதே மாதிரிதான் இங்க கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இந்த 4 மாநிலங்களுக்கும் உரித்தானது. அப்ப அந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துடைய கிளைகள் எங்கெங்க இருக்கு? இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் அப்படின்ற 3 இடத்துல கவுஹாத்தியோடைய கிளைகள் இருக்கு, உயர்நீதிமன்றத்துடைய கிளைகள் இருக்கு. டெல்லி வந்து நமக்கு தெரியும் ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்ட்டு. ஆனா டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஒரு தனி மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அப்ப இது எப்ப கொண்டு வந்தாங்க இந்த உயர்நீதிமன்றத்தில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1966ல கொண்டு வராங்க. டெல்லிக்குன்னு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். அது ஒரு யூனியன் பிரதேசமா இருந்தாலும் பரவாயில்ல, அதற்குன்ட்டு டெல்லிக்குன்னே ஒரு, ஏன்னா இந்தியாவுடைய கேபிட்டலா டெல்லி இருக்கு, அதற்குன்னு ஒரு தனி உயர்நீதிமன்றம் வேணும் அப்படின்ட்டு 1966ல கொண்டு வராங்க. உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நீதிபதிகள் இருக்கணும்? ஒரு இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிற மாதிரியே வந்து பாம்பே ஹைகோர்ட்லயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க 25 பேர் நீதிபதிகள் இருக்காங்கன்னா பாம்பேலையும் அத்தனை நீதிபதிகள் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை முடிவு செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது குடியரசுத் தலைவர் தான். இதன் அடிப்படையில இது நியமனம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விதி 216 அடிப்படையில், ஓகேங்களா, ஆர்டிகல் 216 குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு. நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு எத்தனை நீதிபதிகள் வேணும்னாலும் நியமிச்சுக்கலாம், அது உங்களை சார்ந்த உங்களுடைய அதிகாரத்தை சார்ந்து நீங்க வந்து எத்தனை பேர் வேணா டிசைட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 216 குடியரசுத் தலைவருக்கு கொடுத்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசம், 9 கிடையாது, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. இந்த 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்ந்து 25 உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா. கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தையும் தெலுங்கானாவையும் பிரிச்சாங்க இல்லைங்களா, ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம், ஆந்திரா தெலுங்கானான்னு 2ஆ பிரிச்சாங்க. அப்ப தெலுங்கானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைகோர்ட் வந்து இதாச்சு. அப்ப ஆந்திர பிரதேசத்துக்கு அவங்களுடைய தலைநகர் அமராவதியில ஒரு உயர்நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. அதுதான் கடைசியாக கொண்டு வரப்பட்ட உயர்நீதிமன்றம். எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2019ல உயர்நீதிமன்றம் கொண்டு வராங்க. இதுதான் வந்து கடைசியாக கொண்டு வரப்பட்ட உயர்நீதிமன்றம். எங்க? ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரான அமராவதியில கொண்டு வரப்பட்ட உயர்நீதிமன்றம். இது உங்களுக்கு பழைய எடிஷன் புக்ல கொடுத்தே இருப்பாங்க, புது எடிஷன்ல அதை தூக்கிட்டாங்க. ஓகேவா.
ஸோ இதுல வந்து 25 உயர்நீதிமன்றங்கள்ல எத்தனை உயர்நீதிமன்றங்கள் காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஸ்டேட்டுக்கும் ஒரே ஸ்டேட்டுக்குன்ற மாதிரி இல்லாம 2 ஸ்டேட்டுக்கு இல்ல 3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 6 பொது உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? 25 உயர் நீதிமன்றங்கள்ல 6 பொது உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. அது எது எதுன்னு பாத்தீங்கன்னா, பம்பாய், சண்டிகர், கவுஹாத்தி நம்ம பார்த்தோம், கவுஹாத்தி பார்த்தோம், சண்டிகர் பார்த்தோம். அதே மாதிரி பம்பாய் இருக்கு. பம்பாய் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்கும் அதுதான் உயர்நீதிமன்றமாக இருக்கும். மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் அதுதான் காமன். அதே மாதிரி கல்கத்தாவுக்கும் சரி, அந்தமான் நிக்கோபார் இதுக்கும் சரி, அதுதான் வந்து உங்களுக்கு உயர்நீதிமன்றம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் சேர்ந்து காமனா கேரளா உயர்நீதிமன்றம் இருக்கும். அப்ப பொது நீதிமன்றங்கள் இந்த 25 உயர்நீதிமன்றங்கள்ல 6 பொது உயர்நீதிமன்றங்கள். ஓகேவா? இப்ப இந்த 7வது சட்ட திருத்தம் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். 7வது சட்ட திருத்தம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்கன்னா, விதி 231 கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் தான் சென்னை, மும்பை, கொல்கத்தால வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட கேம்பஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கேம்பஸ் தான் இருக்கிறதுலே 2வது பெரிய கேம்பஸ். எதற்கு அடுத்தபடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லண்டனுக்கு அடுத்தபடியா, உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியா பெரிய கேம்பஸ் இருக்கக்கூடிய 2வது பெரிய நீதித்துறை வளாகமாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, உயர்நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள். தனக்கே உரிய நீதி வரையறை. தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னா, இப்ப அந்த ஹைகோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேசஸ மேல்முறையீட்டு வகையில மட்டும் இல்லாம தானாவும் அந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹைகோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 25 ஹைகோர்ட் இந்தியாவில் இருக்கு இல்லையா, அந்த 25ல 3 ஹைகோர்ட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு வழக்கம் விசாரிக்கிறது இல்லாம அவங்களே அந்த கேஸை வந்து எடுத்து இது பண்ணிக்க முடியும். மேல்முறையீடா வராம டைரக்டா அங்கேயே அப்ளை பண்ணி அந்த கேஸை கொண்டு போக முடியும் அப்படின்ற ரைட்ஸை வந்து 3 ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3மே எதுன்னு பாத்தீங்கன்னா 1862ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா நீதிமன்றங்கள், பிரசிடென்சி ஹைகோர்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த 3 உயர் நீதிமன்றங்களுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கும். ஓகேங்களா? அவங்களாவும் விசாரிக்கலாம், இல்ல மேல்முறையீட்டு அப்பீல் பண்ணி வருது இல்லையா, அந்த கேஸையும் அவங்க விசாரிக்க முடியும். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 22 உயர்நீதிமன்றங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும். உரிமையியல், குற்றவியல் சார்ந்த வழக்குகள்ல மேல்முறையீட்டு வழக்குகளை மட்டும்தான் விசாரிக்க முடியும். ஓகேவா? கிளியரா? அதே வேளையில் மற்ற நீதிமன்றங்கள் பெரும்பாலும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பிரிச்சே சொல்றேன் பாருங்க. இப்ப உரிமையியல் வழக்கு அப்படின்னா சிவில் கேசஸ், சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ் 2 வழக்கு இருக்கு. ஓகேங்களா? உரிமையியல் அப்படின்றது சிவில், குற்றவியல் அப்படின்றது கிரிமினல். இப்ப உரிமையல் வழக்கு எங்கெங்கெல்லாம் தொடர முடியும்? உரிமையாளர் சிவில் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம், கீழமை நீதிமன்றத்துல, குடும்ப நீதிமன்றத்துல, நுகர்வோர் நீதிமன்றத்துல இந்த சிவில் கேசஸ் வந்து நம்ம போட முடியும். இதுவே குற்றவியல் வழக்கு, கிரிமினல் கேஸ்னா எங்கெங்க போடலாம்? செஷன்ஸ் கோர்ட்ல போடலாம், அதாவது மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்களை போடலாம். இல்லைன்னா மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க, படத்துல நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் ஆஜர்படுத்துங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டு, அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், இவங்களுக்கு முன்னாடி அந்த கேஸை கொண்டு போக முடியும். அதே மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கும். இந்த போக்சோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கும். அதன் மூலமாக கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரப்பட்டு அதுல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு, தீர்ப்பு வழங்கப்பட்ட நபருக்கு ஏற்புடையதாக இல்லை, நான் வந்து நிரபராதி, ஆனா வந்து எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் கருதும் பட்சத்தில் அப்ப வந்து அந்த கேஸை தூக்கிட்டு கொண்டு போய் உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய முடியும். அப்படி மேல்முறையீடு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 22 உயர் நீதிமன்றங்களும் ஏற்றுக்க முடியும். அப்ப அந்த 3 நீதிமன்றங்களுக்கு, அதாவது சென்னை, மும்பை, கல்கத்தா, இந்த 3 உயர் நீதிமன்றங்களுக்கு என்ன சிறப்பா ஒரு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த வழக்குகளை டைரக்டா அவங்களே விசாரிக்கலாம், மேல்முறையீடு இல்லாம டைரக்டா அவங்களே விசாரிக்க முடியும் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருப்பாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், உயில், திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள். இந்த கேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே அந்த 3 உயர்நீதிமன்றங்கள், சென்னை, மும்பை, கொல்கத்தா 3மே வந்து இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா அவங்க டைரக்டாவே எடுத்து விசாரிக்க முடியும். ஆனா மற்ற 22 உயர்நீதிமன்றங்கள் இதை டைரக்டா எடுத்து பேச முடியாது. அந்த மாவட்ட நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள்ல இருந்து மேல்முறையீடு வந்தா மட்டும்தான் அந்த மற்ற 22 உயர்நீதிமன்றங்கள் அதை விசாரிக்க முடியும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ மாகாண நீதிமன்றங்கள் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 2000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை தனக்கே உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி மாகாண நீதிபதிகள் விசாரிக்க முடியும்.
ஓகேங்களா. ஸோ மாவட்ட நீதிபதிக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் இருக்கும். ஆனா 2000 ரூபாய்க்கு மேல ஒருத்தர் இருக்கக்கூடிய கேஸை வந்து டைரக்டா கீழமை நீதிமன்றங்கள் இல்லாம மாவட்ட நீதிமன்றங்களே விசாரிக்க முடியும். அதற்கான அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதான் தனக்கே உரிய நீதி வரையறை மூலம் மாகாண நீதிபதிகள் அதை விசாரிக்க முடியும். அடுத்தது மேல்முறையீட்டு நீதி வரையறை. இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு வருது இல்லைங்களா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்றது எந்த விதியின் அடிப்படையில் போட முடியும்? ஆர்டிகல் கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா விதி 215 கீழே வரும். ஓகேவா. இந்த தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்றது உங்களுக்கு ஆர்டிகல் 225 கீழே வரும். மேல்முறையீட்டு நீதி வரையறை. மேல்முறையீட்டு நீதி வரையறை அப்படின்றது உங்களுக்கு உரிமையியல் குற்றவியல் சொன்னோம் இல்லைங்களா, சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ். அப்ப சிவில் கேஸ்லாம் எந்தெந்த கோர்ட்ல போட முடியும், கிரிமினல் கேஸ் எந்தெந்த கோர்ட்ல போட முடியும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போட்டு அதுல வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது, அது அவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னா அவங்க உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றத்திலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் உரிமையியல் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அங்க போய் மேல்முறையீடு செய்யலாம். எனக்கு கொடுத்த தண்டனை அப்படின்றது ஏற்புடையதா கிடையாது அப்படின்ற அடிப்படையில் அவங்க மேல்முறையீடு செய்ய முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்ல தான், மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், செஷன்ஸ் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். இதுவே வந்து ராணுவம் சார்ந்த இதுல மிலிட்டரி கோர்ட்ல வந்து ஒரு இது கொண்டு வராங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு நான் போய் மேல்முறையீடு செய்யறேன்லாம் சொல்ல முடியாது. அங்க என்ன இது மிலிட்டரி கோர்ட்ல என்ன ஒரு வெட்டி கொடுக்குறாங்களோ, தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். அதை தூக்கிட்டு நீங்க மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா நாட்டுவின் ராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர் நீதிமன்றங்களுக்கு அனுமதி கிடையாது. பேராணை அதிகாரங்கள் நம்ம ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்திருப்போம் மத்திய அரசு லெசன்ல. அவங்களுக்கு அந்த பேராணை பிறப்பிக்கக்கூடிய 5 பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கும். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கு அந்த பேராணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் என்பது சட்டப்பிரிவு 226 கீழ் உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளை மீறும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த நீதி பேராணைகளை 5 நீதி பேராணைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 அடிப்படையில அவங்க செயல்படுத்த முடியும். ஆனா உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளுக்காகவும் செயல்படுத்தலாம், இல்ல சாதாரண கொடுத்திருப்பாங்க பாருங்க, சாதாரண சட்ட மீறலுக்கும் நீதி பேராணைகளை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா அங்க அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போதுதான் உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 32 பிரகாரம் நீதி பேராணைகளை பிறப்பிக்க முடியும். உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளுக்கும் சரி, சாதாரண சட்ட மீறலுக்கும் சரி, விதி 226 அடிப்படையில் நீதி பேராணைகளை பிறப்பிக்க முடியும். கிளியரா? ஓகே. மேற்பார்வை அதிகாரம் எது கொடுத்திருக்கு? உயர் நீதிமன்றத்துக்கு மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கக்கூடியது விதி 227. இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள், அதே மாதிரி கீழமை நீதிமன்றங்கள், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு கீழே தான் வரும். அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியது யாரு? உயர் நீதிமன்றங்கள். ஓகேவா. ராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் பெற்றுள்ளது. ஸோ கீழ் நீதிமன்றங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறும் அதிகாரமும் இருக்கு. அதே மாதிரி பொது சட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி மற்றும் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்த ஓர் ஆணையை வெளியிட செய்யக்கூடிய அதிகாரமும் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. பரிந்துரைக்கப்பட்ட முறைகளில் கீழ் நீதிமன்றங்கள் புத்தகங்கள், பதவிகள், கணக்குகளை பராமரிக்கக்கூடியதும் உயர் நீதிமன்றத்துடைய அதிகாரம் தான். அதே மாதிரிதான் ஷெரீப், எழுத்தர்கள், அலுவலர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் ஆகியோருக்கான கட்டணத்தை செலுத்துதல் போன்றவை குறித்து தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. இன்னொன்னு ஆவணங்களுடைய பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தான். ஓகேங்களா. ஆவணங்களுடைய பாதுகாப்பு பெட்டகம், ஏன்னா பழைய கேஸுடைய அந்த ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா, தீர்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்ப்பா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அந்த கேஸோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து உயர் நீதிமன்றம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்ப அதே மாதிரி கேஸ் ஒண்ணு வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி 1971 இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு, அதற்கு இப்படிதான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை மேற்கோள் காட்டி இந்த வழக்குக்கு நாங்க இப்படி தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க, அதற்கான தீர்ப்பு எல்லா ரெக்கார்ட்ஸையும் உயர் நீதிமன்றம் பாதுகாப்பு, அதை என்ன சொல்றது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனாலதான் உயர் நீதிமன்றம் ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆவணங்களுடைய பாதுகாப்பு பெட்டகம் என்று அழைக்கப்படுவது உயர் நீதிமன்றம். இந்த வேலையை அவங்க செய்யணும் அப்படின்ட்டும் ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்லியிருக்கு. சும்மா அவங்களா செய்யல, அதுவும் எல்லாமே டிசைன்ல இருக்குன்னு சொல்ல மாதிரி எல்லாமே அரசியலமைப்பு சட்டப்பிரிவுல இருக்கு. இதை வந்து சொல்லியிருக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா விதி 215. ஓகேங்களா. எப்படி வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆர்டிகல் 215 கீழே இது பண்ண முடியுமோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா
ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ஆர்டிகல் 215 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசியல் லெசன் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இதுல கிட்டத்தட்ட 66 ஆர்டிகல் இந்த லெசன்ல நம்ம பார்த்துருப்போம். இது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு புரியுது, எளிமையா புரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உந்துதலா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.